அன்பர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தும்படியாக அல்லாஹ் தன் திருமறை வாயிலாக நமக்கு போதித்திருக்கிறார். என்னிடத்தில் கேள்வி கேட்ட நண்பர், நன்றி ஆண்டவருக்கு மட்டும்தானே செலுத்த வேண்டும், அதில் சிருஷ்டிகளுக்கு பங்கு எப்படி என்ற வினாவை எழுப்பினார். நான் அவர் சொன்ன சகோதரர், அல்லாஹ் நமக்கு கொடுத்த திருமறை வாயிலாக அல்லாஹ் அனிஷுகுரிலி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னார். அப்ப ஆண்டவன் இணை கற்பிக்கவில்லை, இணை செய்வதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் நன்றி செலுத்த சொன்னான்? நான் தான் உங்களை படைத்தவன், நான் தான் உங்களை ரட்சிக்கக்கூடியவன், போஷகன், உங்களுடைய ரப்பு நான் தான் என்றாலும் உங்களை நான் வளர்க்கக்கூடிய முறை உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு உங்களை வளர்க்கிறேன். உங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய அன்பையும் பாசத்தையும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அன்பர்களே, அதன் காரணமாக அவர்கள் உங்களை பராமரிக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். நாம் குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள். குழந்தைகள் எத்தனையோ தொல்லைகள் பெற்றோர்களுக்கு தரத்தான் செய்கிறது. அதனால் பெற்றோர்கள் ஆத்திரம் அடைந்து கோபம் அடைந்து குப்பை தொட்டிகளில் வீசி எறிவதில்லை. அந்த குழந்தைகளின் குற்றங்களை மன்னித்து அவைகள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நாம் சகித்துக் கொண்டு அந்த குழந்தைகள் வளர்த்ததன் காரணமாகத்தான் இன்று நாம் எல்லாம் இங்கு வீட்டிருக்கிறோம். நாம் செய்த சேஷ்டைகளுக்காக நம் பெற்றோர்கள் நம்மை தண்டித்திருந்தால், வீட்டை விட்டு துரத்தியிருந்தால், தூர எரிந்திருந்தால் இன்று நாம் இருக்கவே முடியும். ஆகவே அவர்களின் இந்த சகிப்புத்தன்மை ஆண்டவனால் அருள், இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவே அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்க பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது வணக்கம், வணங்குவது அல்லாஹுக்கு நன்றி. பெற்றோர்களுக்கு நன்றி என்ன? அவர்களுக்கு மரியாதை, அவர்களுடன் மரியாதையாக நடக்கும், அவர்களுக்கு பணிபுரியும், அவர்களுக்கு நாம் சேவை செய்வது, இது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. ஆகவே நன்றி என்ற ஒரே வார்த்தை ஆண்டவனுக்கும் சிருஷ்டிகளுக்கும் வரும் பொழுது ஆண்டவனுக்கு நன்றி செய்யக்கூடிய முறை என்ன, சிருஷ்டிகளுக்கு நன்றி என்றால் என்ன, இதை நாம் விளங்கிக் கொண்டால் இந்த சர்ச்சை இல்லை. ஆகவே நான் இந்த சபையை எனக்கு இடம் அளித்ததற்காக தாங்களுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டேன். தங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு முன்பாக நான் இங்கு பேச வரவில்லை. இந்த புனிதமிக்க சபையில் ஒரு விசிட்டராக நாம் பெருமானார் புகழக்கூடிய இடத்தை நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மீலாது நபி விழா, நான் பிரயாணத்தில் இருக்கிறேன், என் ஊர்ல இருந்து இந்த பாக்கியத்தை பெற முடியும். தாங்கள் இந்த விழாவை நடத்துகிறீர்கள், இதில் கலந்து கொண்டு அந்த பாக்கியத்தை, இறைவன் அருளக்கூடிய பாக்கியத்தை நாம் பங்கு பெறலாம் என்றுதான் வந்தேன். வந்த இடத்தில் பேசுவீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் பேச வைத்தால் பேசுகிறேன் என்று சொன்னேன். நண்பர்கள் இடம் அளித்தீர்கள். ஒரு உருது பாஷையில் பேசக்கூடியவர், அதுவே உருது பாஷை தெரியாத ஒரு மனிதர். நண்பர்கள், அவர் தமிழ் பேசக்கூடியவர், அவருக்கு உருது பாஷை அதிகமாக தெரியாது. அப்ப புரியாத பாஷையில், பிறருக்கு தெரியாத பாஷையில் பேசும்போது நண்பர்கள் ரசிப்பு குறையும். இதை நான் தங்களுக்கு பெருசா எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியாத பாஷையில் நான் பேசினேன், உண்மையில ரசிக்க முடியாது. அப்ப உருதுல ஒருவர் பயான் செய்கிறார், தன் உருது விளங்க முடியாத ஒருவர் உட்கார்ந்து அவர் ரசித்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று அவர் புகழ் பாடிக்கொண்டே பயான் முடிந்ததற்கு பிறகு, அந்த பிரசங்கம் மேடை கலைந்ததற்கு பிறகு அந்த பேச்சாளர் அந்த தமிழ் பேசக்கூடியவரை கூப்பிட்டு கேட்டார், நான் பேசினது உங்களுக்கு விளங்குச்சான்னு கேட்டார். நீங்க பேசினதுல ஒரு வார்த்தை கூட விளங்கல. பின்னாடி ரசிச்ச மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், மர்ஹபா, மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொன்னியே, என்ன ஏன் சொன்னேன்னு கேட்டார். நீ என்ன பேசின தெரியாது, பேச்சுக்கு இடையில உன்னுடைய ஒவ்வொரு வாசகத்துல ஒரு தடவை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வந்துச்சு, அந்த பேரை கேட்டு ரசிச்சேன். நண்பர்கள் விளங்குதுதான் சொல்லுங்க. இப்ப அவர்கள் பேசும்போது நான் பார்த்தேன், அவர்களுடைய கருத்து நண்பர்களே நீங்க நினைக்கலாம் அது எல்லாரும் தெரிஞ்சதுதானே பேசுறாங்க, அது பேச்சது. நீங்களும் சீராபரணம் படிச்சிருப்பீங்க, பல கேட்டிருப்பீங்க. அவர்கள் வாயார விளக்கும் பொழுது அலாதியான முறை. ஆனா நீங்க ரசிக்காத காரணம் என்ன? அந்த பெருமானார் மீது முஹப்பத் இருந்திருக்குமே. ஆனால் நண்பர்களே, எத்தனை தடவை அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த திருநபியின் பேர் சொல்லும்போது
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இப்படி செய்தார்கள் சொன்னார். நண்பர்களே, அதே நேரத்தில் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அவர்கள் நபி அவர்களின் பேருடன் ஸலவாத்து சேர்த்து சொன்னார்கள். நாம் ஸலவாத்து சொல்வதை கூட குறைந்து கொள்ளும். ஆக நான் என்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்தேன். இது ஏன் தெரியப்படுத்துற நண்பர்களே, உங்கள் மீது எனக்கு வருத்தம் இல்லை. இந்த பாக்கியம் நல்ல சபையில் வந்து நாம் அடைய வேண்டிய பாக்கியங்களை ஏன் இழந்து விடுகிறோம்? சபையில வந்துட்டோம், இது பெரும்பாலும் அந்த சபையில இறைவனால் அருளப்படக்கூடிய பாக்கியங்களை அடைந்து செல்ல வேண்டும். நண்பர்களே, உங்களுடைய கவனத்தில் சரித்திர வாயிலாக செய்தி சொல்லுகிறீர்கள். முன் சென்று போன நபிமார்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர். அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதன் மரணம் அடைந்தான். அந்த மனிதன் மக்கள் பார்க்க பல பாவங்களை புரியக்கூடிய மனிதனாக இருந்தார். மக்களுக்கு கூட மனிதர்களுக்கு வெட்கப்படவே இல்லை. மனிதர்களுக்கு மத்தியிலே அவன் பல பாவங்களை செய்தான். மனிதர்கள் வெறுக்கக்கூடிய பலவிதமான பாவங்களை செய்தான். இப்ப அவன் என்ன பாவம் செய்தான், அந்த பட்டியலை நான் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். மனிதர்கள் வெறுக்கக்கூடிய பாவங்களை செய்தான். அதனால் மக்களை அவனை வெறுத்தான். இறுதியாக அவன் இயற்கை எழுதினான், மரணம் அடைந்தான். மார்க்க சட்டப்படி மக்கள் அவனை கழுகி குளிப்பாட்டி தொழுக வைத்து அடக்கவில்லை. அவன் காலிலே கையை கட்டி இழுத்து கொண்டு காலிலே வீசிவிட்டான். இப்படிப்பட்ட பாவியான அடியான், மக்களுக்கே வெறுப்பானவன், மனித குணத்துக்கு இடையூறு செய்தவன், எல்லோருக்கும் துரோகம் செய்த இவன் நேர்மையான முறையில் அடக்கப்படக்கூடாது. இவனை நாயினர்கள் மற்ற பறவை இனங்கள் கொத்தி திக்கட்டும் என்று காற்றில் வீசிவிட்டார். நண்பர்களே, அந்த காலத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனால் வஹி அருளப்பட்டுச்சு. மூசாவே, இந்த காலத்துல நம்முடைய நேசர் ஒருவர். தமிழில் நேசர் என்றால் அரபி பாஷையில வலியுல்லாஹ், இறை நேசர், என்னுடைய அன்பை பெற்றவர், என்னுடைய அன்புக்குரியவர் ஒருவர் மரணம் அடைந்து இந்த காட்டில் கிடக்கிறார். நீங்கள் சிலரை அழைத்து சென்று அவர்களை கழுகி குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்குங்கள் என்று ஆண்டவன் கட்டளை பிறப்பித்தார். அன்பர்களே, உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சில மனிதர்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அங்கு ஒரு பிரேதம் கிடந்தது. ஆண்டவனிடத்தை கேட்கிறார்கள், இந்த பிரேதத்தை தான் நீ சொன்னியா, நீ குறிப்பிட்டது இவர் தானா என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னா இவரே தான். அப்ப மக்கள் எடுத்து சொன்னார்கள், இவரை கழுகி குளிப்பாட்டி நாம் அடக்குவோம். மக்கள் மறுத்து விட்டார்கள். மூசாவே, ஆண்டவனிடத்துல நல்லா கேளுங்க. இப்ப அந்த உம்மத்தை பத்தி நான் சொல்ல தயாராக, அது புரிந்தவர்களுக்கு தெரியும். அவங்க எப்பவுமே சமயத்துல ஏடிக்கு போட்டி இருந்தாங்கன்னு வந்து ஒரு ஜிஹாத நடத்திட்டு போனா, மூசா நீங்க வந்து ஆண்டவன் சேர்ந்த நாங்க இங்கே இருக்கிறோம். அது தைப்பான மக்கள். அவரை கழுகி குளிப்பாட்டி அடக்குவோம் சொன்னால் அவர்கள் மறுத்துட்டாங்க. மறுத்தவருக்கு காரணம் சொல்கிறார், மூசாவே, அல்லாஹ் இடத்துல நல்ல விதமாக திரும்ப திரும்ப கேளுங்கள். அல்லாஹ் குறிப்பிட்டது இந்த மனிதன் தானா? இவன் நம்ம ஊரை சேர்ந்தவனாச்சே. இவன் செய்யாத பாவம் ஒன்று மிச்சம் இல்லையே. பஞ்சமா பாவங்கள் அனைத்தையும் ஆசை தீர செய்தவனாச்சே. இவனை அல்ல ஆண்டவர் சொன்னது வேறு பிரேதமாக இருக்கும். மறுபடியும் கேளுங்கள் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ இவரை உன்னுடைய நேசர் வலி என்று சொல்ற, மக்களை இவனை மாபாவி என்று சொல்கிறார்களே, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அல்லாஹ் சொல்ல, மூசா, உங்களுடைய சமூகத்தவர்கள் சொல்வது தவறல்ல, அவர்கள் சொல்வது உண்மைதான், நான் சொல்வதும் உண்மைதான். உங்களுடைய சமூகத்தவர்கள் கெட்ட மனுஷன் சொல்ற அது உண்மைதான், நான் சொல்றேன் என் வலி என்று அது உண்மைதான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே, அது என்ன இப்படி வெறுக்கத்தக்க மனிதன், மக்களால் வெறுக்கப்பட்டவன், வலியாக எப்படி ஆனான்? அவன் எப்படி இறைநேசனுடைய பட்டியலில் வந்தான்? அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசா, மக்கள் சொல்வது போல இவன் மாபாவியான், எல்லா பாவங்களை ஆசைத்தேன் செய்தவன். ஆனாலும் மூசா, மரணம் நெருங்கிய நேரம் அவனுக்கு என்னுடைய அச்சம் வந்து, நாம் மரணம் அடைந்த ஆண்டவனுடைய முன்னிலையில் சென்றால் நாம் செய்த குற்றங்களுக்கு அவன் தண்டிக்க கூடுமே, நாம என்ன சமாதானம் செய்வது என்று அவன் பயந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் வேதமாகிய தௌராத் என்ற வேதத்தை அவன் ஓத ஆரம்பித்தான். அந்த தௌராத்தை ஓதும் பொழுது இடையில் என்னுடைய கடைசி நபி, இறுதி நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் வந்தது. அவன் தன்னையும் அறியாமல் ஸலவாத் ஓதினான். அன்பர்களே, அந்த ஒரே காரணத்துக்காக என்னுடைய கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னானே, அந்த காரணத்துக்காக அவருடைய அனைத்து பாவங்களை மன்னித்து என் நேசனாக ஆக்கிக் கொண்டேன். அன்பர்களே, உங்களுடைய உற்சாகத்துக்கு நான் இன்னும் என்ன சொல்றேன்? ஆனா நாம் இவ்வுலக வாழ்க்கையை சதம் என்று விளங்குறதுனால
இப்படி சில பாக்கியங்கள் இருப்பது நம்ம பாக்கியமாக கருது. சலவாத்து சொல்லுவது இன்றைக்கு இந்த புனிதமிக்க சபையில் அன்பர்கள் அவர்கள் பெருமானாருடைய பேரை சற்றேறக்குறைய நான் நினைக்கிறேன் எண்ணவில்லை, குறைந்தபட்சம் 100 தடவை நாளிலிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்னால் இயன்றாலும் நாம் மெதுவாக சலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய துஆவும் அதை தங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு அவருடைய மகத்துவத்தை மகிமை தெரியப்படுத்திக் கொண்ட அன்பர்களே, மனித வாழ்க்கையின் ஈடேற்றம், மனிதர்களுக்கு முக்தி, மனிதர்களுக்கு உயர்வு இருக்குன்னு சொன்னால் அந்த நபியை மதிப்பதில், அவர்களை போற்றுவதில் தான் இருக்கு, அவர்களை புயல்வதில் தான் இருக்கு, அவர்களை கொண்டாடுவதில் தான். அன்பர்களே, இன்றைக்கு சிலர் வினா எழுப்புகிறார், ஆண்டவர் அல்லாஹ்வை தானே கொண்டாட வேண்டும், நபியை ஏன் கொண்டாட வேண்டும்? இப்படி ஒரு சிலர் எனக்கு ஒவ்வொரு காலத்திலும் மக்கள் புதுசு புதுசாக ஆச்சரியமான வினாக்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அன்பர்கள், நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள், யார் அந்த நபியை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் அவர்கள் புகழப்பட்டவர்கள், அவர்கள் புகழப்பட்டவர்கள். முகம்மது என்று சொன்னாலே புகழப்பட்டவர்கள். அன்பர்களே, அவர்களை நாம் இந்த சிறு வாயால் என்ன புகழ முடியும்? இந்த சிறிய வாயால் நபி அவர்களை எப்படி புகழ முடியும்? அதிலும் அவர்களை பற்றி விளங்காத மனிதன் எப்படி புகழ முடியும்? வித்ரியாவை எழுதுகிற மகான் எழுதுகிறார், என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நபியை புகழலாம் என்று நான் வைத்து எழுதினேன். என்னுடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக நபியை புகழ்ந்து அதன் காரணமாக ஆண்டவன் என் மீது அருள் பாலிக்கப்படும், என் குற்றங்களை அவன் மன்னிக்கக்கூடும். என்னுடைய நபியை புகழ்ந்தாலே எந்த காரணத்துக்காக என்னை மன்னிக்கக்கூடும் என்று நான் நபியை புகழ்ந்தேன். நபி அவர்களை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ முடியாததுனால நான் புகழ்ந்ததும் ஒரு குற்றமாக நாம என்ன நாம வாயில் மகான்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிறகு ஆண்டவனுக்கு இறைவனுக்கு சிருஷ்டிகளில் யாருக்கும் ஒருவருக்கு அந்தஸ்து ஒன்று இருக்குகிறது என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு ஏன் அந்த அந்தஸ்து, எதனால் அந்த உயர்வு, அதை நாம விளங்கிக் கொள்ள முடியாது. அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கு, அவர்களை கொண்டு நாம் பிரயோஜனங்களை அடையாமல் இருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய உயர்வு நமக்கு தெரியும். இப்ப நாம சொல்றோம், யாரும் யாரை கொண்டு பிரயோஜனம் அடைந்தோம் அவர்களை தான் மதிக்கும். பெருமானாரை நாம் பாரம்பரிய வாசகத்தில் புகழ்ந்து கொள்ளும். அன்பர்களே, அவர்களுடைய உம்மத்தில் வந்ததினால் நாம் ஈமான் கொண்ட காரணத்தினால் அவர்களை மதிக்குகிறோம், புகழ்கிறோம். அன்பர்களே, அவர்களை புரிந்து விளங்கிய அன்பர்களே, அரபு நாட்டில் பெருமானார் பிறந்த காலை அந்த நாள் எப்படி இருந்தது? சரித்திராசிரியர்கள் எப்படி எழுதுகிறார்கள்? அஞ்ஞானமே இருள் சூழ்ந்த காலம், மக்கள் மனித குணத்தை விட்டு எல்லையை கடந்து மிருகங்களை போல் தன்னிச்சையாக விபச்சாரம் செய்வதை பெருமையாக கொண்டவர்கள், குடித்து கூத்தாடுவதை அவர்கள் குலம் பெருமையாக பேசி. அன்பர்களே, சில ஆத்ம காசுகளுக்கு பிறருடைய உயிரை கொலை செய்வதை அவர்கள் சர்வ சாதாரணமாக கருதி, தான் பெற்ற குழந்தையை வறுமைக்கு அஞ்சி அவர்களை குழி தோண்டி உயிருடன் புதைத்தவர்கள். அன்பர்களே, அவர் சுருங்க சொன்னால் சரித்திராசிரியர்கள் பெருமானாருடைய திருநபி சரித்திரத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தால் உலகில் பாவங்கள் எத்தனை இருக்குமோ அனைத்தும் அந்த பாலைவனத்தில், அந்த அரபு நாட்டில் தலையெழுத்து தாண்டவமாடிய காலத்தில் பெருமானார் விதித்தார்கள். நண்பர்கள், இது எல்லா சரித்திர புஸ்தகங்களையும் அவர்கள் வாழ்ந்தது 63 வருட காலம். நண்பர்கள், இப்பூவுலகில் அவர்கள் வாழ்ந்தது 63 வருஷ காலம். ஏன்னா இதுல என்ன பிரச்சனையா ரொம்ப பேர் கேட்டு மார்க்க சொல்ல முடியாத சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சொல்றாங்க. அது பல விதமான அபிப்பிராயங்களை கொண்டவர்களாக இருக்கு. அதில் சொல்ற பெருமானார் எப்போது நபியா இருக்கிறார்? ஒருத்தர் சொன்னார் 40வது வயசுல அவர் நபியானார். என்னத்துக்கு அதை சொல்றீங்க? 40 வயசுல தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துறார். அன்பர்களே, டிக்ளேர் பண்றார். அல்லாஹ் என்னை நபி என்று உங்களுக்கு டிக்ளேர் பண்ண சொல்ற. முந்திய நபியா தான் இருந்தார். குந்து நபியும் வாதமு பைலல் மாயிலத்தின் வாதமு பைலல் ஜஸதிவல் ரூஹ். ஆதம் என்கிற ஆதி மனிதர், அவர் மண்ணும் சேருமாக இருக்கும். அவருடைய சரீரம் மண்ணை கொண்டு அமைக்கப்படாமல் அவர் சேரும் சகதியாக இருக்கும் பொழுது நான் நபியாக இருந்தேன் சொன்னார். அன்பர்கள், இதுக்கு ஹகீகத்தை முகமது சொல்றார். நபி அவர்கள் வயசு
அவர்கள் 63 வருட காலம் பூவுலகில் இருந்து மறைந்து மதீனாவிலே புனிதமிக்க ரவுலாவிலே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். மறைந்திருக்கிறார்கள். நம்மோடு அல்ல மறைந்திருக்கிறார்கள். அங்கும் அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு வந்தால் ஹதீஸ் கிதாபு கையில் சுமந்துட்டு வந்தது. மக்கமான ஹல்லி அச்சாகி வந்தது. அன்பர்கள் வெள்ளி இரவு வந்தால் மனிதர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய செயல்கள் பட்டோலைகள் எல்லாம் மனிதர்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த நபிக்கு சமர்ப்பிக்கப்படும். புனிதமிக்க ரவுலாவுல நபியவர்கள் வெள்ளி இரவு நம்முடைய பட்டோலைகளை பார்வையிடுகிறார். பெருமானார் சொல்றாங்க, அதில் என்னுடைய உம்மத்தினர்கள் நற்கர்மங்களை செய்திருந்தால், அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்ல காரியங்களை செய்திருந்தால் நான் அல்லாஹ்வை புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்டவரை உலக புகழும் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நல்ல அருள் புரிந்தியே நற்காரியங்களை செய்கிற நல்வாய்ப்பை அனுப்பி என் புகழ்வேன். ஊடூட இடையிடையே என்னுடைய உம்மத்தினர்கள் செய்த பாவங்களும் எனக்கு காட்டப்படுது. அங்கெல்லாம் அவர்களுடைய பாவங்களை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய ரப்பே என்னுடைய உம்மத்தினர்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக என்று நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அன்பர்கள், புனிதமிக்க ரவுலாவில் மறைந்தும் அவர்கள் அப்போது மறைவல்ல. பொதுவாக பெருமானார் சொன்னார், அவர்கள் மட்டுமல்ல ஏனைய நபிமார்கள் உட்பட சொன்னார்கள், நபிமார்களுடைய சரீரத்தை மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான், தடுத்து விட்டார். நபிமார்கள் சரீரத்தை மண் திங்கார். அவர்கள் இங்கு இருந்தது போலவே அங்கு இருக்கிறார்கள். அதை நாம் விளங்க முடியாது. அன்பர்கள், அந்த ஹயாத்து எப்படி உள்ள ஹயாத்தா இருக்கிறார்கள், அது நமக்கு விளங்க முடியாத ஒரு வஸ்து. அதுல சர்ச்சைகள் தேவையில்லை. சில பேர் சொல்றாங்க நபி மௌத்தா என்பது அன்பர்களை உலகை விட்டு மறைப்பதற்காக. அதில் நீண்ட பேச்சு தேவையில்லை. பலர் பல மாதிரி அபிப்பிராய பேதங்களை வச்சு மக்கள் சர்ச்சைகள் செஞ்சு கொள்றாங்க. அது தேவையில்லை என்று சொல்றேன். அன்பர்கள், குர்ஆன் ஒரு பக்கம் அறைகூறியாங்க, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொன்னா நம்முடைய இந்த நபி, பரிசுத்த நபி, ஈமான் கொண்டவர்களுக்கு நம்முடைய நபி அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர். அந்த அவுலாவுக்கு விரிவுரையாளர்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது அவுலாவுக்கு அக்ரம் என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள். நம்முடைய இந்த நபி ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிரை நபி நெருக்கமாக இருக்கிறார். நண்பர்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? பெடலை நடந்தவங்க அல்லாஹ் இருக்கிறார். நபி எங்கே இருக்கிறாங்க? உயிரான நபி இருக்கிறார். ஒன்றில் அல்லாஹ்வும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ். நண்பர்களே, அவர்கள் இல்லாத இடமே இல்லை. ये सब है आपका नक्शा முஹம்மது ரசூலுல்லாஹ். நண்பர்களே, இந்த மின் விளக்குகள், இங்க இருக்கிற இந்த அலங்காரம், இந்த அழகிய கட்டடம், இந்த விளக்குகள், இந்த கொடிகள், இந்த டியூப்கள், இது அனைத்துமே இங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளங்கள். நண்பர்களே, அது நாம் அவர்களை யாருமே விளங்க விளங்காத அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ வந்தாங்க போறாங்க சொன்னாங்க. ஆக நான் என்ன வாங்கிட்டு 40 வயதில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். நண்பர்களே, சரித்திரம் படிச்சு பாருங்க. எல்கேஜி, யூகேஜி, லோயர் எலிமெண்டரி இல்லை, ஹையர் எலிமெண்டரி இல்லை, அதுக்கு பிறகு ஹைஸ்கூல் இல்லை, காலேஜ், யூனிவர்சிட்டி. இன்றைக்கு எல்லாம் இருக்கு. அவர் நாட்டில் நபி பிறந்த அக்காலை இதெல்லாம் இல்லை. இருந்துச்சுங்களா? யாராக நிரூபிக்க முடியுமா? எல்கேஜி, யூகேஜி, ஹையர் எலிமெண்டரி, லோயர் எலிமெண்டரி, அன்பர்கள், ஹைஸ்கூல், காலேஜ் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத நிலையில் பெருமானார் அவர்கள் 23 வருஷ காலம் அவர்கள் செய்த உபதேசங்கள், அதை தெரியுன்ற மக்கள் தங்களை திருத்திக் கொண்டு கியாம நாள் வரை வரக்கூடிய மனுகுலத்துக்கு அறிவு புகட்டக்கூடிய உத்தமர்களாக மாறி. அன்பர்களே, 23 வருஷ காலத்தில் இப்போ ஒரு மாணவர் காலேஜ் படிப்பை முடித்துக் கொண்டு வெளியிலே வருவதற்கு அவர் எல்கேஜியில் கணக்குப்பட்டு அவருக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் கணக்கு தப்பா சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் எல்கேஜி எவ்வளவு, காலேஜ், இன்ஜினியரிங் எத்தனை வருஷம், எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம், அதெல்லாம் தெரியாது. யதார்த்தமா சொல்லு, பிதாக்க அபிவோ உம்மி யார சூழல்லா, அல்லாஹ்வுடைய நபியே, என்னுடைய தாயும் தகப்பனும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்னார். நண்பர்களே, தாயும் தகப்பனும் மனுஷன், தாயையும் தகப்பனையும் அர்ப்பணம் எப்ப செய்வான்? அவர்கள் விளக்கினார். எங்களை பெற்ற தாயோ, எங்களுடைய தந்தையோ எங்களை இப்படி சீர்திருத்தது, எங்களுக்கு இப்படி போதனைகள் செய்யவில்லை. மிருகங்களாக வாழ்ந்து எங்களை இப்படி மனிதர்களாக மாற்றவில்லை, எங்களை இப்படி மாற்றி என்று தாங்கள். ஆகவே தங்களுக்கு தான் எங்களுடைய மரியாதை, எங்களுடைய அர்ப்பணம், தங்களுக்கு நாங்கள் அனைத்தையும் அர்ப்பணம், தாயையும் தந்தையையும் அர்ப்பணம் செய்வோம். நண்பர்கள்,
நான் அடிக்க வேகம் அப்படி தண்ணி குடிக்க வேண்டியது. இங்க வந்து பெருமானாருடைய பேரால தபர்ரு கொடுத்தாங்க. அதுல ஒரு ஸ்வீட் கேக் கொடுத்தாங்க. பெருமானாருடைய பேரால கிடைக்கும். முதல்ல வேணாம்னு சொல்லிட்டு பிறகு எனக்கு அது மரியாதை வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரால இன்னைக்கு இந்த விழாவுக்காக தானே அது கொடுக்குறாங்க. ஏன் அதை நம்ம வேணாம்னு சொன்னோம்? திரும்ப கேட்டு நானாவே சாப்பிட்டேன். நண்பர்களே, அந்த ஸ்வீட் அதுல இருக்கிற சக்கரை இறங்கிறதுக்கு எனக்கு 2 நாள். இப்ப அந்த சக்கரை அதிகமா போனா அடிக்கடி சக்கரை பேஷண்ட்டுக்கு தொண்டை காய் டாக்டர்கள் சொல்றாங்க. அதனால அடிக்கடி காஞ்சி போகுது. நீங்க அதுக்காக கோச்சிக்கணும். இடையிட நிறுத்தி உங்க நேரத்தை வீணாக்குறேன். நான் சுருக்கமா ஒன்று சொல்லி கேளுங்க. நான் என்ன சொன்னேங்க? நான் பரம்பரை பாத்தியத்துக்கு 1400 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய வாழடி வாழையாக வந்த நாம் அந்த பெருமானார் மீது முஹப்பத் வைத்திருக்கிறோம். அன்பர்களே, அந்த முஹப்பத்தை வைத்து இந்த விழாவை நடத்தி பெருமானாரை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால், அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியை நாம் கடைபிடித்து நாம் மனிதனாக மாறிவிட்டால், அன்பர்களே, ஒவ்வொரு வினாடியும் விழா கொண்டாடுவோம். நான் அதை சொல்ல வரணும். நான் பெரிய செய்தி சொல்லிவிடுறேன். நாட்டில் இருக்கிற சர்ச்சை சொல்லிவிடுறேன். ஏன் நபியவர்கள்? அன்பர்களை நான் என்ன சொல்றேன்? அற்ப மனுஷன் தான் வாயால சொல்ற ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு, அட நம்மள மாதிரி மனுஷன் தான் வரும். அன்பர்கள் தௌபா செய்யுங்க. யாராக இருந்தாங்க ஒரு மனுஷன் சர்வசாதாரணம் சொல்றான். என்ன நபிய அளவுக்கு மேல தூங்குறாரு. அவர் நம்மள மாதிரி மனுஷன் தான். அல்லாவே ஒரு மனுஷன் சொல்லிவிட்டார். அல்லாஹ் அன்பர்கள் ரொம்ப நாவு இருக்குங்களே, அது எலும்புகளும் ஒண்ணும் கிடையாது, கட்டுப்பாட்டுல இல்லாத. அது சரி கெட்டு போகும்போது சமயத்தில் நாவு அதாச்சு. காலையில மனுஷன் எந்திரிச்சா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் இந்த நாவிடத்திலே கோரிக்கை விடும். நாவு அது என்னது? நம்ம தமிழ்ல நாக்கு சொல்லுவோம், நாட்டு பாஷையில் நாவு டங். அதுல என்ன கோரிக்கை விடுது? நாவு அவர்களே, தாங்கள் இன்றைக்கு யாருடன் சச்சரவு செய்ய வேண்டாம், சண்டை வளர்க்க வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம். காரணம், திட்டுவது நீங்கள், உதவிப்படுவது நாங்கள். இனி தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சரீரம் நாட்டிடத்துல கேட்டுக்கொண்ட அந்த ஆளுமையாக தயவு செஞ்சு தாங்கள் யாருக்கும் சண்டை வளர்க்கணும், யாருக்கும் ஏச பேச வேண்டாம், யாருக்கும் வம்புக்கு புக்கு போக வேண்டாம். ஏன் நீ வாயால நாக்கா செஞ்சு சண்டை போட்டு திட்டி விடுவேன். அவன் அடிக்கும் போது நாக்க மட்டும் அடிக்கிறது. திட்டினா நாக்கு எடுத்து அடிக்கிறாங்க, தலையில் அடி, முதுகில் அடி, கை. அன்பர்கள் கலங்கிட்டீங்களா? இந்த நாக்கு அந்த மாதிரி நாக்கு. பெருமானார் சொன்னார்கள், மனிதனை முகம் குப்புற நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த நாவு என்று சொன்னார். அதை ஒரு மனிதன் பேணாவிட்டால் நண்பர்கள் மிகவும் தீமைகள், நாவுடைய தீமைகள் ரொம்ப அதிகம். அதுக்கெல்லாம் நேரம் இருந்தால் நான் சுருக்கமா சொல்றேன், சாதாரணமா சொல்றேன். யாசின் சரி இப்படி ஒரு ஆயத்தை சொல்லிவிடு, அந்த மாதிரி ஆள் யாருன்னு நீ விளைக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிகமாக நீங்க யாசின் சொல்றீங்க, ஹாத்தாப் த குர்ஆன், குர்ஆனுடைய ஹிருதயம் அது. அன்பர்களே, இது அர்த்தம் இல்லை. முஸ்லிம் பக்கத்தால் போகும் நபி ஹபீபே, உங்களை இந்த மக்கள் சாதாரண மனிதன் என்று சொல்கிறார், நாம் போன்ற மனிதன் என்று சொல்கிறார்கள். நபியை சொல்கிறார்கள் யாசின் என்று நபி நபியை நாம் அல்லாஹ் நபியை உயர் புகழ் அழைத்து சொல்றோம். இந்த மக்கள் உங்களை நண்போன்ற மனிதன் என்று சொல்கிறார். இவர் ரசூல் என்று சொல்கிறார், இவர் நபி என்று சொல்கிறார். நம்மை போன்ற தலைவர் கடற்கரை கடையில் வருகிறார், சாமான் நம்ம போன்ற தலைவர் சாப்பிடுகிறார். மாதி ஹாதர் ரசூல் யாரும் தாம யம்ஷி அஸ்மா கடற்கரை வராத நம்மள போல சாப்பிடுறார். இவருடைய நபி, இவருடைய நபி என்னெல்லாம் மக்கள் சொல்லுகிறார். நபியே, நீங்கள் சந்தேகம், நீ கவலைப்பட வேண்டாம், முன் சென்று போங்க, உங்களுக்கு முன்பாக நான் நபியாக அனுப்புகிறேன். அவர்கள் சரத்து சொல்லுங்கள். இது அற்புதமா இல்லை. முஸ்லிம் பக்கத்தால் ஒரு ஊருக்கு 2 நபியாக, ஒரு நபியில 2 நபி சேர்த்து அல்லாஹ் சொன்ன பக்கத்துல உம்மா 2 பேரையும் அந்த ஊர் அவங்க முடியாது. ஒருத்தவங்க நீங்க நபி வீட்டுல ஒண்ணு இல்லை, நீங்களும் நம்மள மாதிரி 3 நபியான 2 நபியை அனுப்பிச்சோம் பொய்யாக்குறோம், 3வது நபியை சேர்த்து அனுப்பிச்சோம் அவர்களும் பொய்யாக்குறோம். யாராவது எங்களை மாதிரி மனிதர்களை அனுப்பி வேறில்லை என்று சொல்வது யார்? நபியே. அவர்கள் தான் நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய. அதுக்கு அரபி பதத்துல காஃபிர்கள், அரபியிலே கஃபர என்றால் நிராகரித்தான், காஃபிர் என்றால் நிராகரிக்கக்கூடியவன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்றைக்கு உங்களை நம் போன்ற மனிதர் என்று சொல்றானே, நம்மள மாதிரி சாப்பிடுறார், கடத்தை விளையாடுறார், இவர் மட்டும் எப்படி நபின்னு கேட்கிறாங்க. இது புதுசல்ல நபி, உலகத்துக்கு முன்பாக கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். நண்பர்களே, அந்த பட்டியலில் ஏன் இடம் பெற வேண்டும்? நாம்
நபியை சாதாரண மனிதன் என்று சொல்லி அந்த பட்டம் ஏன் வாங்க வேண்டும்? பயப்படுங்க நாசமாக. என்ன தெரியும் உங்களுக்கு நபியை பற்றி? நபியாக வந்தார்கள். பஷர் கி ஷக்ல் மே ரஹ்மானத்துன், அல்லாஹ் சொன்னாங்க பஷர் கி ஷக்ல் மே ரஹ்மானத்துன், மனித போர்வையில் வந்த ரஹ்மான். அல்லாஹ் தான் நபியை என்ன சொன்னாங்க? நீங்க ஆச்சரியமாக சொல்லுவாங்க. ஒன்று நான் சொல்லி சிற்றதை பிடிக்கிறேன், பேச முடியாது. பட்டு பேர் பற்றி எனக்கு முன்பாக இந்த விழாவில் நான் என்னுடைய அமைப்பிலே பேச உரிமை உள்ளவர்கள் காத்து இடையில வந்த நான் உங்களுடைய அனுமதியில் பேசிக் கொண்டிருக்கிற நண்பர்களே, எப்போ நபியுடைய உயர்வு உங்களுக்கு தெரியாது சொல்ல முடியும். எதுவரை அல்லாஹுவை பற்றிய ஞானங்களை நீங்கள் தேட மாட்டீர்களோ அதுவரை நீங்கள் நபியை மதிக்க மாட்டீர்கள். நான் சொன்னதை டைரியில குறிச்சு, எதுவரை அல்லாஹுவை பற்றி ஞானங்களை தேட மாட்டீர்களோ அதுவரை நபியுடைய உயர்வு உங்களுக்கு தெரியும். அன்பர்களே, பெருமானார் அரபு நாட்டில் வந்து அல்லாஹ் ஒருவன் இருக்குகிறான் என்று சொல்ல இல்லை. நல்லா காது தொடர்ந்து கேட்டுங்க, ஏன் பிரசங்கத்துக்கு நான் பொறுப்பா இல்லை. டைரியில குறிச்சுங்க, பெருமானார் அரபு நாட்டில் வந்து அல்லாஹ் என்ற பெயருக்குரியவன் ஒருவன் இருக்குகிறான் என்று சொல்ல நபி வரை. நபியுடைய வாப்பாவுக்கு பேரே அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. நபி அவர்கள் பிறப்பதற்கு சற்றேறக்குறை 4 மாதங்களுக்கு முன்பாக காலம் சென்றார்கள். நபி அவர்கள் தந்தை, அவர்கள் பேரே அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. நண்பர்களே, அல்லாஹ் என்ற பெயரை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் முகமது நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இறைவனுக்கு பேரு அல்லாஹ் தான். எல்லா காலத்திலையுமே அவன் அல்லாஹ் தாங்க. திஸ் இஸ் ப்ராப்பர் நேம். அவருக்கு சொந்த பேர் அது யாராலும் மாற்ற முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவருக்கு குணங்களின் காரணமாக அழகிய பல திருநாமங்கள் இருக்கு. ஃபதோஹு பிஹா, அவைகளை கொண்டு நீங்க கூப்பிடுங்க. அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறார், ரஹீமா இருக்கிறார், காலிகா இருக்கிறார், மாலிகா இருக்கிறார், கஃபூரா இருக்கிறார், கஃபாரா இருக்கிறார், ராசிகா இருக்கிறார், ரஸாகா இருக்கிறார், கரீமா இருக்கிறார். இப்படி 99 திருநாமங்கள் அல்லாஹ். அன்பர்களே, இது குணத்தின் காரணமாக உள்ள பெயர்கள். அல்லாஹ்வுடைய பேர் என்ன? அவருடைய ஸாத்துக்கு சொந்தமான பேர் அல்லாஹ். இந்த அல்லாஹ் அது டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அல்லாஹ் இஸ் அல்லாஹ். ஜாமிய ஜமிய சிஃபாத்னு சொல்லுவாங்க இலக்கணம். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு சொல்ல நபி தான். பாருங்க, இன்னும் தள்ளி வச்சுக்கலாம், முடிக்க போறேன். அங்கோட கேட்டு அந்த உங்க நசீப் होता ना होते आप अगर मौला खुदा होता कहां से? ஒரு மகான் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் வரையில்லைன்னா அல்லாஹ்வை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? அன்பர்களே, அல்லாஹ் என்ற இந்த பெயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகிலே நிலவியது. ஒவ்வொரு நபி காலத்திலையும் இறைவனுக்கு பேர் அல்லாஹ் இருக்கத்தான் செய்யும். அன்பர்களே, ஒரு நபிக்கு பிறகு மறு நபி வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வை அறிமுகம் யார் அல்லாஹ், எங்க இருக்கிறான், அவருக்கு நமக்கு உறவு என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இருக்கின்றது. அது எதுவும் சட்டங்கள் மிச்சம் இருக்கும், சட்ட திட்டங்கள் மிச்சம் இருக்கும். அதுல சண்டை போட்டு பாயிண்ட் நல்லா. இன்னைக்கு நாமளும் அதே சண்டை தான் முஸ்லீம் தான் இருக்கு. இவர் இல்ல அன்பர்களே, இவர் மக்கள் உண்டானவர் இல்லை என்பது இது ஒரு சண்டை. ஷாஃபி ஹனஃபி ஒரு சண்டை. அல்லாஹ் எத்தனை வகையான சண்டைகளை நாட்டில் அன்பர்களே சமுதாயத்தில். அவர் காதியானி ஒரு சண்டை, ஜமாத் இஸ்லாமி ஒரு சண்டை, வஹாபி ஒரு சண்டை, இவர் ஒரு சண்டை, அவர் ஒரு சண்டை. அல்லாஹ் நண்பர்களே, இதெல்லாம் எப்போ முளைச்சிச்சு? என்றைக்கு மக்கள் அல்லாஹ்வுடைய ஞானத்தை கைவிட்டார்களோ, யார் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்வதை கைவிட்டார்களோ, அன்றையிலிருந்து இந்த சர்ச்சைகளை மக்கள் உருவாங்க. வேற வேலை என்ன செய்யும்? மனுஷன் என்ன செய்யும்? அன்பர்களே, பெருமானார் வந்த காலத்தில் உங்களுக்கு சொன்ன கேட்டு, அரபு நாட்டில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வை அவர்கள் நிராகரிக்கவில்லை. நாம் ஓதக்கூடிய குர்ஆன் சாட்சியாக, நாம் ஓதக்கூடிய திருமலை சாட்சியாக நம் முன்னால் இருந்து கொண்டு அல்லாஹ் சொல்றான், நபியே ஹபீபே, இந்த அரபு நாட்டு மக்களிடத்தில் உங்களை நபி இல்லை என்று சொல்ல முடிந்த மக்களிடத்தில், என்னை தெய்வம் இல்லை என்று சொல்ல முடிந்த மக்களிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க. நபியே என்ன கேளுங்க? வலைன் சால்தஹும் மன் خلق السماوات والارض وسخر الشمس والقمر لا يقولون الله. என்ன சொல்றாங்க நபியே ஹபீபே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நிராகரிக்கின்ற இந்த மக்கள், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை நிராகரிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நபியை நீங்க கேட்கிறாங்க, வானங்களை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? சூரியனை வசப்படுத்தி கொடுத்தது யார்? கமல சந்திரனை உங்களுக்கு ஒளிகிறது யார் என்று கேளுங்க. நபியே, இந்த மக்கள் பதில் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொல்வார்.
தான் செய்தார். அவர்கள் யாரும் அல்லாஹ்வை வெறுத்ததாக கூறவில்லை. அன்பர்களே, வெறுக்கையிலே அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய ஞானம் போயிட்டதுனால யார் அல்லாஹ் என்று தெரியாம தத்தளித்தார். ஆகையினால் இடைவெளிக்கு முற்பட்டார்கள். அன்பர்களே, மறுபடி அதே சூறாவில் 2 ஆயத்துகளுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வலைன் சால்தஹும் மன் خلقஸ் ஸமாவாதி வல் வலைன் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான் ஃபஹயா பிஹி லஅ பாத மௌத்திஹா லா யகூலுன் அல்லாஹ். நபியே, ஹபீபே, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை நிராகரிக்கும் இந்த மக்களுக்கு நீங்க கேட்கிறாங்க. வானங்களில் இருந்து மழை வருஷிப்போம் யார்? கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் புல் பூண்டுகள் எல்லாம் வறண்டு பூமியெல்லாம் செத்து மடிந்த பிறகு மறுபடி வானத்துக்கு மழையை வருஷத்து இந்த பூமியை உயிராக்கக்கூடியவன் யார் என்று கேட்பார்கள் மக்கள். அல்லாஹ் தான் என்று மக்கள் ஒப்புக்கொள்கிறார். நண்பர்களே, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரபு நாட்டு மக்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. ஆனால் யார் அல்லாஹ் என்று தெரியும். அல்லாஹ் என்ற பெயருக்கு உரியவன் ஒருவன் இருக்கிறான் என்று தெரியும். அல்லாஹ் யார், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, லட்சணங்கள் என்ன, எங்கே இருக்கிறான், அவனுக்கு நமக்கு தொடர்பு என்ன, இதை தெரியாமல் ஆகையினால் அவனை பற்றி தெரியாத காரணத்தினாலே இணை வைக்க முற்பட்டார். நண்பர்களே, இன்னொரு வசனம் சொல்லிக் கொடுங்கள். அப்ப நபியவர்கள் கேட்கிறாங்க மக்கள் இடத்துல, ஆமா, வானத்தை படைத்தது அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், பூமியை படைத்தது அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், சூரியனை சந்திரனை வசப்படுத்தி தந்தவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள், வானத்திலிருந்து மழையை வருஷத்து இந்த செத்து போன பூமியை மறுபடி பசுமையாக்கக்கூடிய அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஆண்டவனுக்கு சமமாக, அல்லாஹ்வுக்கு சமமாக ஏன் இந்த இணை கற்பித்தல்? அவர்கள் அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் என்பதை மறந்து அவர்கள் எதையோ வணங்கிவிட்டார்கள். அன்பர்கள், அப்பன் பெருமானார் கேட்கிறார்கள், ஆண்டவன் அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் பின்ன இது ஏன் செய்கிறீர்கள்? அதுக்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? மா நாபுதுஹும், நாம் இவைகளை நேரடியாக தெய்வமாக வணங்கவில்லை. மா நாபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, ஏகமோகமாக பெரிய தெய்வம் அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வை அடையத்தான் இவைகளை வணங்குகிறோம். இவைகளை மெய் தெய்வமாக விளங்குச்சுங்களா? இது குர்ஆன் சாட்சி சொல்லி நான் அரபு நாட்டு தவறா புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? அன்னைக்கு 2 மாணவர்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. எல்லாம் 25 வருஷம் முடிஞ்சவங்க. கோச்சுக்காரங்க. ஒருத்தர் கேட்கிறார், ஏண்டா அல்லாஹ் ஒருத்தர் இருக்கத்தானே செய்யலாம், எங்கேயாச்சும் இருக்கத்தானே வேணும், இந்த திருப்பெயருக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும் என்று ஒரு மாணவர் கேட்கிறார். போத் ஆர் முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் சொல்றேன். அதுக்கு அடுத்த மாணவர் சொல்றார், என்னடா அல்லாஹ்வை பத்தி நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறாங்க பேசுறாங்க, சூரியனே பல கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கு, சூரியனே பல கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கு, அல்லாஹ் அதுக்கும் அந்த பக்கம் இருக்கிறார், ஏன் அவரை பத்தி நாம பேசணும்னு சொல்றாங்க. போத் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நண்பர்களே, ஒன்றே கிளாஸ் சரியில்லை, கொஞ்சம் திருத்துங்க. ஏன்னா நீ எல்கேஜியிலேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் மார்க்க என்ன, மசலா என்ன, ஆலிம்சா என்ன, உலமாக்களை உதாசீனம் செய்யக்கூடிய நாம். நண்பர்களே, இன்றைக்கு மார்க்கத்தில் உலமாக்களை உதாசீனம், அவர்களை ரேஷன் காணக்கூடிய புத்தி வந்து சாதாரண சொன்னார். அதனால நாம் அவர் அக்காவுக்கு வாங்கி வரையில் நம்முடைய கெதி என்ன சொல்றோம். நண்பர்களே, ஒன்றே கிளாஸ் சரியில்லை, கொஞ்சம் திருத்துங்க. ஏன்னா நீ எல்கேஜியிலேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் மார்க்க என்ன, மசலா என்ன, ஆலிம்சா என்ன, உலமாக்களை உதாசீனம் செய்யக்கூடிய நாம். நண்பர்களே, இன்றைக்கு மார்க்கத்தில் உலமாக்களை உதாசீனம், அவர்களை ரேஷன் காணக்கூடிய புத்தி வந்து நான் ஆலிம்சாவில் என்ன சொல்றேன், நான் உங்களை மாதிரி சாதாரண சொன்னேன். அதனால நாம் அவர் அக்காவுக்கு வாங்கி வரையில் நம்முடைய கெதி என்ன சொல்றோம். நண்பர்களே, அவர்களுடைய இறை ஞானம் கேட்டு படிங்க. அவர் 2 பேரும் பேசிக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்கிறான், எங்கேயாச்சும் இருந்தாலும் ஆகணும். அதுக்கு அர்த்தம் பதில் சொன்னா சூரியனை பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கு, அதுக்கும் அந்த பக்கம் நல்லா இருக்கு. இவன் சொல்றான், ஸோ வி கேனாட் ரீச் இன் எதிர்ப்பு ஃபிளைட்டா என்ன ராக்கெட், அப்போ ஃபிளைட்லையும் போக முடியாது, ராக்கெட்லையும் போக அந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்ன அந்த தெரிஞ்சுன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நான் பிடரி நடந்தவரை நான் நிறுத்தினாரு. நண்பர்களே, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் இந்த ஞானத்தை படிக்கும். நண்பர்களே, நான் சேதனைப்பட்ட சபையில் யாரையும் அல்லாஹ் சிருஷ்டிகள் கூட இல்லைன்னு நிரூபிச்சு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை 1 லட்சம் ரூபாய் சும்மா வெறும் ஆகும். நண்பர்களே,
இந்த மைக் முன்னால நிற்கிறது பாருங்க, என் தலைப்பம் முன்னால வச்சிருக்கு. நீங்க உங்களை எல்லாரும் பாக்குற முன்னால இந்த சவுக்கு புரோட்டன்ஸ் இருக்கு, மேல டியூப் லைட், முன்னால சீரியல் சென்டர் விளக்கு இருக்கு, பெரிய விளக்கு இருக்கு சென்டர்ல. அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் சொல்றான், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். நீ யாரை ஈமான் கொண்டிருக்கிற தெய்வம் என்று அந்த அல்லாஹ் பல கோடி மைல்களுக்கு அப்பால் மட்டும் நண்பர்கள், அவன் அங்கும் இருக்கிறான், அவன் அரிசிலும் இருக்கிறான். அரிசில இல்லைன்னு சொல்ல காத்திரம் நிராகரிப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனால் அரிசை அல்லாஹ் தன் ஆட்சி பீடமாக வச்சார். அரிசை தன் ஆட்சி பீடமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால அல்லாஹ் அரிசில மட்டும் இருக்கிறான்னு நம்மள மாதிரி உடம்பா? நண்பர்களே, அல்லாஹ் அருளியான, அவனுக்கு ஸ்தூலம் இல்லை, சரீரம் இல்லை. அரிசி என்பது ஒரு மக்லூக், அரிசி என்பது ஒரு ஆசனம். அல்லாஹ் கட்டுக்கு அடங்காதவன், அரிசி கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆட்சியிடமாக அரிசி அல்லாஹ் எங்கும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். நண்பர்களே, உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்ல பேச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கர்ச்சீஃப் அந்த வெயிட்டை அடைய வளைந்து சூழ்ந்திருக்கு. முஹீத் என்று சொன்ன அரபியே அடைய வளைந்து சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றது, என் அடியானே, எங்கோ ஒரு கண்ணு கேட்டால் வரை பல கோடி மைல்களுக்கு அப்பால் நாம் இருப்பதாக நீ கற்பனை செய்யாத. சகல வஸ்துக்களையும் அடைய வளைந்து சூழ்ந்து கொண்டு நண்பர்கள். அப்போ இது தர்க்க ரீதியில் என்ன சொல்றாங்க, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இப்போ அந்த என்ன பேப்பர் வெயிட் அது இப்போ சூழப்பட்டிருக்கு. அது சூழப்பட்டிருக்கு. சூழ்ந்து இருக்கிற வஸ்துக்கு பேர் கர்ச்சீஃப், கைக்குட்டை. கைக்குட்டை சூழ்ந்து இருக்கு, உள்ளே இருக்கிற பேப்பர் வெயிட் சூழப்பட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பார்வை வந்து எதிர விழுவும். சூழப்பட்டதுல விழுவுமா, சூழ்ந்து இருக்கிறது விழுவும்? சூழப்பட்டு. நீங்க சொல்லுங்க, கூட வந்திருக்கீங்க, மற்றவங்க நியாயமான போய் சொல்லுங்க. சூழ்ந்து இருப்பது கர்ச்சீஃப், சூழப்பட்டு இருப்பது பேப்பர் வெயிட். அறிவா எல்லோரும் நெஞ்சில கை சொல்லுங்க, பார்வையில முந்தி எதிர்படும். சூழப்பட்டது தெரியுமா, சூழ்ந்து இருப்பது தெரியும்? சூழப்பட்டது சத்தம் பயப்படுங்க. அப்ப கர்ச்சீஃப் சூழ்ந்து இருக்கு, முந்தியாவுதான் தெரியும், சூழப்பட்டது பிறகுதான் தெரியும். அதனால இறைஞானிகள் நம்ம சன்மார்க்க மேதைகள் என்ன சொல்றாங்க, நீ உன்னுடைய அகங்கள் இந்த கண்ணு அல்லாஹ்வை பார்க்க, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சு. சுவனபதி போறவரை இந்த கண்ணால் யாரும் அல்லாஹ்வை காண முடியும். இந்த கண்ணால் அல்லாஹ்வை கண்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் புனிதமிக்க மேராஜ் யாத்திரையில் இந்த கண்ணால் அல்லாஹ்வை தரிசித்தார். இங்கேயும் அல்லாஹ்வை தரிசித்தார்கள், அர்ஷமும் அல்லாஹ்வை சென்றார்கள், அல்லாஹ்வை தரிசித்தார்கள். நண்பர்களே, அப்ப சூழப்பட்ட வஸ்து புத்தி தெரியும். அதனால இறை மகான்கள் சொல்றாங்க, வஸ்துக்களை பார்ப்பதற்கு முன்பாக நான் அல்லாஹ்வை பார்க்காத வஸ்துக்களை பார்ப்பதில்லை சொல்கிறார். நீ பார்க்கவே முடியாத வஸ்து. நண்பர்களே, நான் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லி கொடுப்பேன். எனக்கு ஞாபகம் வருது, பேப்பர் வெயிட் கூட போயிடுது. நண்பர்களே, இது என்ன மெட்டல் சொல்றது, உங்களுக்கு எனக்கு இடையிலே ஒலிபெருக்கியாக ஒரு கருவியாக அமைந்திருக்கு. இந்த ஸ்டாண்ட் மெட்டல் தான் சொல்லுங்க. நான் உங்களுக்கு தாழ்ந்த கேட்டுக்கிறேன், யாராக ஒருவர் வந்தால் எனக்கு பேர் சொன்னார், மே see him, மே just meet him, பார்க்கலாமா, சந்திக்கலாமா. ஒரு பிரசன்ஸ் நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். நான் சொல்லி இட் இஸ் யுவர் பாடி. அந்த பேருக்கு சொந்தக்காரங்க, திஸ் இஸ் யுவர் பாடி. டாக்டர் பண்ண சொல்லுங்க, சார் என் வயிற்றில் வலிக்கிறது, என்னுடைய நெஞ்சில வலிக்கிறது, என் காலில் வலிக்கிறது, என் தலையில வலிக்கிறது. அன்பர்களே, என்னுடைய சொல்ற ஆள் யாரு? அந்த ஆளை கண்டுபிடிக்கும். அப்பதான் ஒரு நான் சொல்ற வயிறு இருக்கு. இப்ப எல்லாரும் நான் சொல்லி அல்லாஹ் அவனை எழுத அன்பர்களே பயப்படுங்க. அல்லாஹ் துனியாவுக்கு போறதுக்கு முந்தைய அல்லாஹ் அடைஞ்சிட்டு போகணும். யாபிகம் தீதானே வாபிகம் தீதான். ஈமான் கொண்ட உனக்கு இந்த துனியாவோட அல்லாஹ்வுடைய தரிசனம் கண்ணு கண்ணுக்கு, இந்த கண்ணுக்கு இல்லை. யாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. சில பேர் ஆசைப்பட்டு அல்லாஹ் பார்க்க ஆசை ஏமாந்து போடுவோம். சில பேர் நண்பர்களே பெருமானார் இந்த நல் தலோ ரப்பக்கும் ஹத்தா தமுத்து, மரணத்தை நீ எய்தாத வரை இந்த கண்களை ரப்பை காணணும். அப்ப நீ எந்த கண்ணால பார்க்க முடியும்? அகக்கண். அந்த அகக்கண் இறை ஞானத்திலிருந்து திறக்கும். அல்லாஹை பத்தி ஞானம் இல்லை. இப்பதான் நம்ம அல்லாஹ் பத்தி பேசிக்கிறோம், அல்லாஹ் பத்தி பேசுறது நண்பர்களே. அப்ப அல்லாஹ் சொன்னா சில பேர் இது அல்லாஹ் வெறும் பேர் தாண்டா. நண்பர்களே,
ஏன் இஸ்லாம் இந்த நிலைக்கு வருதா சொல்றேன். நண்பர்களே, உங்களுக்கு சரித்திரம் சொல்றேன். என்ன செய்யணும், நேரத்தை நான் வீணாக்கலாம் அர்த்தம் பண்ணிக்கிறேன். பாருங்க, பெருமானுடைய சரித்திரம் சொல்றேன். 40வது வயசுல நபி அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி, அல்லாஹ் யார், எங்க இருக்கிறாங்களா, உங்க கூட எப்படி இருக்கிறான், நமக்கும் அல்லாஹ் உறவு என்ன. மீலாது விழாவுக்கு நாம் அனைவரும் வந்தோமா, அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தானா? ஈமான் கொண்டு வந்து சொல்லுங்க. அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்தான். இங்கு நான் பேசுகிறேனா, என்னை அல்லாஹ் பேச வைக்கிறானா? அல்லாஹ் பேச வைக்கிறான். நீங்கள் கேட்கிறீர்களா, அல்லாஹ் உங்களை கேட்க செய்கிறானா? அல்லாஹ் உங்களை கேட்க செய்கிறான். நண்பர்களே, ஆனா இது எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா என்ன நினைக்கிறோம், எங்கேயோ இருந்துகிட்டு அல்லாஹ் நம்மளை எல்லாம் பெரடியில கை கொடுத்து எடுத்துட்டு வந்தான். நண்பர்களே, உன் கூடவே இருந்து அல்லாஹ் கொண்டு வந்தான். உன் கூடவே இருந்து கொண்டு வந்தான். இப்போ உன் கூடவே இருந்து உங்களை உட்கார வச்சிருக்கான். உன் கூடவே இருந்து உங்களை கேட்க வச்சிருக்கான். என் கூடவே இருந்து என்ன சொல்ல வச்சிருக்கான். நண்பர்களே, இவர்களை இங்க படம் பிடிக்க வச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, நீங்க என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மாரிஃபா ஞானங்களை, அல்லாஹ்வை பற்றிய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படாத வரை பெருமானாருடைய உண்மையான புகழ், அவர்களுடைய காதல் நமது நண்பர்கள் சம்பூர்ணமாக. அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஞானங்களை தெரிந்து, அப்பதான் நபியுடைய உயர்வு. நபி அவர்கள் பூமியில் ஒரு நண்பர்களே, நான் இப்போ சொல்ல கேட்டேன், 40வது வயசுல திருக்கலிமாவை கற்றுக் கொடுத்த நபி. இப்ப நான் உங்களே கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. தொன்று தொட்டு சொல்லக்கூடிய நாம் 1400 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ், நோ காட் பட் அல்லாஹ். வணக்கத்துக்குரிய தெய்வம் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. உருதுல நஹி கோய் மாபூத் சிவாய் அல்லாஹ் கே சொல். நண்பர்களே, வணக்கத்துக்குரிய தெய்வம் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு யாரை சொல்ற, யாரை ரிஜெக்ட் பண்ற? என்னைக்காச்சும் சிந்திச்சோமா? இது பரம்பரை பாக்கியமா கிடைச்சிச்சு. சஹாபாக்கள் எதிர்த்து நபியர்கள் திருக்கலிமாவை கொண்டு வந்தா சஹாபாக்கள் ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க. இது என்ன ஆச்சரியமா இருக்கு? அஜாலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். நாங்க ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வச்சிருக்கிறோம், எல்லா தெய்வங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு தெய்வம் என்றா முகமது சொல்லுகிறார். விந்தையாக இருக்கு. நண்பர்களே, அவர்கள் எதிர்த்தார்கள். பிறகு உண்மையை புரிந்தார்கள், அர்ப்பணமானார்கள், இதற்காகவே உயிர் வாழ்ந்தார்கள். நண்பர்களே, நமக்கு இது பரம்பரை சொத்தாக. லா இலாஹா இல்லல்லாஹுல அரபி எழுத்து 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ்ல 12 எழுத்து. இந்த 24 எழுத்துக்களால் சேர்க்கப்பட்ட இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம். இந்த 24 எழுத்துகளும் புள்ளி இல்லாத எழுத்து. பேக்கி நொக்து, தேக்கி நொக்து, ஹைகி நொக்து, ஜீமுகு நொக்து, ராலுகு நொக்து, ஜேகி நொக்து, ஷீனுகு நொக்து, லாகுகு நொக்து, போய்கி நொக்து, அந்த மாதிரி நொக்து உள்ள புள்ளி உள்ள எழுத்து திருக்கலிமாவை. புள்ளி இல்லாத எழுத்துக்களுக்கு அரபி பாஷையில ஹுரூஃபே நூரியா, ஒளிமயமான எழுத்துக்கள் என்று சொல்றது அரபியில். அல்லாஹ் இந்த கலிமாவை அமைக்கும் பொழுது ஒளிமயமான எழுத்துக்களை அமைக்கும். என்ன காமிச்சாங்க அல்லாஹ்? அன்பர்களே, திருக்கலிமாவில் நீங்க தொண்டு தொட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ் வைத்த, யாரும் இல்லைன்னு யாரை எடுத்து, யாரும் இல்லைன்னு யாரை நோக்கின்னு சொல்லு. அவங்க நினைச்சுக்கிட்டு உரலை அடிச்சாலும் பழமொழி சொல்லு. நண்பர்களே, யாரும் இல்லை என்று சொல்லும் போது யாரை கல்வத்தை நீ எடுத்த? நண்பர்களே, அதை நம்ம இன்னி வரைக்கும் சிந்திக்கவே. ஒருத்தர் நான் கேட்டேன், யாரும் இல்லைன்னா என்ன? அல்லாஹ்வை தவிர யார் எதை தெய்வமாக வணங்குகிறார்களோ அதை நாம் தெய்வம் என்று சொல்றோம். விளங்குச்சுங்களா? நான் சொல்றேன், இது கலிமாவுடைய அர்த்தமாயிருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வமே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் தெய்வம் இல்லை என்று யாரை சொன்னார்கள்? அன்பர்களே, இது கலிமாவுடைய உள்ள தன்னகத்தை, அது கலிமா தன்னுக்குள்ளால அடக்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன, தத்துவார்த்தங்கள். இந்த கலிமாவை பறை சாற்றுவதற்காக 1,24,000 நபி வந்தார்கள். ஒருத்தர் இந்த பேர் 1,24,000. இறுதியாக உலகம் உள்ளவரை திருக்கலிமா நிலை தோன்று, அது தலை தோன்று, தனிமட்டி இருக்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, நாமும் நம்மளுடைய கவனங்களை அதில் குறைச்சிக்கணும். மஸ்லாவில் சண்டை போட்டு இது மக்ரூ, அது மக்ரூ. நண்பர்களே, அதெல்லாம் இது வேணாம்னு சொல்லி, அதனால யார் என்ன வேணாலும் செய்யலாம்னு அர்த்தம். இறைவனை பற்றிய உயர்வு உள்ளத்துல வராத வரைக்கும் தொழுகையை பற்றி முடியும்.
இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? கலிமா சொல்றாங்க. முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க? வணக்கத்துக்குரிய தெய்வம் அல்லாஹ் தான் சொல்றாங்க. நீ ஏன் அல்லாஹ் வணங்காம இருக்கிற? அன்பர்களே, எங்க போனாலும் என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களிலே இன்னைக்கு தொழக்கூடியவர்கள் 5%. எந்த ஊர்ல போய் கேட்டாலும் சொல்றாங்க, எங்க ஊர்ல 105 பேர் தொழுறாங்க. நான் சொன்ன பாக்கி 95 பேர் ஏன் தொழுது? அப்ப அவர்கள் அல்லாஹ்வை வணக்கத்துக்குரிய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள இல்லையா? அவர்கள் இந்த கலிமாவை சொல்ல இல்லையான்னு சொல்லி இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வணங்காம இருக்கிறார்கள். ஏன் வணங்காம இருக்கிறார்கள்? இவர்கள் ஹஸரத் அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள், போற்ற தகுந்தவர்கள். ஒருத்தன் சொல்லிவிட்டு மூஞ்சில சிகரெட் இருக்கிறார்கள். ஹஸரத் அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், மாணவர்கள், போற்ற தகுந்த எல்லாம் சொல்லிவிட்டு சிகரெட் எடுத்து மூஞ்சில ஊதுறாங்க. இப்ப அவன் சொல்லுக்கு செயலுக்கு என்னாச்சு? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னான். நீ சொன்னது உண்மையா இருந்தா வணக்கத்தால் நிரூபிச்சு காட்டுங்க. உங்களை கடமையை நான் அல்லாஹ் நீ சொன்ன நேரத்தில் வணங்கி நிரூபித்து காட்டுங்க. நிச்சயமா வணக்கத்துக்குரிய நீதான். அப்ப நீ அல்லாஹ்வை வணங்காம இருக்கு. அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் நீ வாயால் சொல்ல உள்ளத்தால ஏற்றுக்கொள்ள. நீ தத்திய கும்பில் கல்விண்டா இந்த அர்த்தத்தை வழங்கி இருக்கு. இல்லை, இந்த திருக்கலிமா சொன்ன நபி அவர்களுடைய திருவுள்ளத்தில் அந்த கல்வ முபாரக் புனிதமிக்க உள்ளத்துல கலிமாவுடைய தத்துவம் என்ன இருந்துச்சோ அந்த தத்துவம் நம்முடைய கல்விகள் வரவே. உலமாக்களுக்கு நம்ம அர்ப்பணமாக அவர்களுக்கு மார்க்க கலைகளை கற்க வேண்டும். திருக்கலிமாவுக்கு வியாக்கரண விளக்கங்களை கேட்டு படிக்க வேண்டும். அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் கூட இருக்கிறது. என்ன கிருத அன்பர்கள் எல்லாம் நானும் 1000 தடவை நீ எங்க இருந்தாலும் நீ மனைவியுடைய தனிச்சு இருந்த 3ஆவதாக இருந்தார்கள். அன்பர்களே, நீயும் மனைவி தனிச்சு இருந்த அங்க 3ஆவதாக இருக்கிறது அல்ல, வேற யாரும் வச்சுக்க முடியாது. நீ தாயிலே தனியாக போல கூட 2ஆவதாக இருக்கிறாங்க. அன்பர்களே, இது நீ மறுக்க முடியாது, இதை மறைக்க முடியாது. ஆனால் நாம் புரியாம இருக்க காரணத்தினால வேறு சொல்ல முடியாது. நான் தாயிற்கு போகும்போது ஒரு 1000 செய்தி கேட்டாங்க. யூ ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். ஆண்டவரே, இப்ப அசுத்தம் கழிக்க மலம் கழிக்க போறேன். அங்கே மர்மஸ்தானத்தையும் திறக்க வேண்டியது வரும். உன்னை வைத்து செய்ய முடியும். நீ கூட இருப்பதாக சொல்ற ஆண்டவரே, நீ வெளியில தாயிற்கு வெளியில நீ பாத்ரூம் வெளியில நான் உள்ள போறேன். நானே கடைசி முடிச்சுட்டு உட்காந்து உன்னை எப்படி கூட வச்சிருக்கேன். நீ பரிசுத்தமானவன், அரிசியில் இருக்க முடியும். என் கூட தாயிற்கு நண்பர்கள் நான் 1000 ரிக்வெஸ்ட் பண்ணி கேள்வி சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டாங்க. அப்போவே அல்லாஹ் சொன்னான், ஓய் அப்பாவி மனிதரே, நான் வெளியில இருந்தா நீ உள்ளே எப்படி போவே? நண்பர்களே, நான் தானே உன்னை கொண்டு செல்ல வேண்டும். அங்கே போய் நீயாக மனம் கழிப்பியா? உன்னுடைய அசுத்த பொருளை நான் தான் வெளியாக வேண்டும் என்றது இந்த குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த துஆக்கள், உன்னுடைய உள்ளத்துல உனக்கு தேவையான சத்து பொருள்கள் ரத்தமாகி அது தசையாகி உனக்கு சத்து போக உன்னுடைய கழிவு பொருளை இவன் சொல்றோம். ராத்திரி ஒரு பூவம்பழம் சாப்பிட்டேன், ஃப்ரீ மோஷன் ஆயிடுச்சு, அப்படி உட்கார்ந்து அன்பர்களே, நீ சொல்ற வாழை வந்துட்டு ஃப்ரீ மோஷன். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க? உன்னுடைய கழிவு பொருளை நான் வெளியாக்குறேன். அன்பர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்பர்களே, தெய்வம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெய்வம் நம்ம தலையில ஏறி நாம் தெய்வத்தை தூக்கி போராடிட்டே இதுதான் பக்தர்கள். இல்ல அல்லாஹ் அப்படி தெய்வம் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னை சுமக்கக்கூடிய நான் தெய்வம். உன்னை சுமந்திருக்கிறேன். உங்களுடைய கடலில தலையில நான் சுமந்து கொள்கிறேன். அன்பர்களே, நம்மள அல்லாஹ் சுமந்து தெரிஞ்சாலே ஆர்ப்பணமா இருக்கிறோம். ஆனா தெரிஞ்சு கொள்ள யாரும் தயாரா? இந்த பாவம் இருக்கு யாரும் தயாரா? பரம்பரை பாத்தியத்துல கலிமா வச்சிருச்சு, வராசம் பரம்பரை சொத்தா வச்சிருச்சு, மதிப்பு கலிமாவை இழந்து அல்லாஹ் இழந்தை நண்பர்கள் அல்லாஹ் புரியுது அறிய ஏ பாடுபடுது. அன்பர்களே, அல்லாஹ் அவரை பெற்றுக் கொள்வது இலேசு. ஏ அவர் முழு அட்ரஸ் பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், யாராவது ஆண்டவன் அறிந்தவர்கள் இருந்தா தாய் வீட்டுக்கு போகும்போது அல்லாஹ் கூட இருக்கிறதுல நிரூபிச்சுட்டு 1 லட்சம் ரூபாய். தாய் வீட்டுக்கு போகும்போது அல்லாஹ் கூட இருக்கிறது இல்ல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை சும்மா நீ வாச்சா நீ பாடி சொல்லு அவன் பரிசுத்தமானவன் சேர சதவீதத்தில் வரமாட்டான். இது
தொடர்ந்து சொத்தாங்க குர்ஆன் ஹதீஸுடைய தீர்வு எங்க அல்லாஹ் அவன் மற்றவங்க தான் பேசணும். இவர் எனக்கு பின்னால எல்லாரும் மைக்கு யாரும் சலாங்க மைக்கவர்களே, கனம் மைக்கவர்களே, ஆதி ஜனம் மைக்கவர்களே, ஆதிகுல்லா மைக்கவர்களே, தாங்கள் இன்று அழகாக பேசினீர்கள், அல்லாஹ் பற்றி எங்களுடைய கவனத்தை அல்லாஹ் பற்றி திருப்பினீர்கள். யாரும் மைக்கு சலாங்க அப்படி யாரும் சொன்னா ஒருத்தர் எனக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு எங்க பேச்சுக்கு அன்பர்களே, அப்ப இது என்ன இடையில நான் சொல்லக்கூடிய என்னுடைய சிறிய சப்தத்தை ஒலிபெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடையில வாசித்தேன். அன்பர்களே, அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் வந்து நான் சொல்றது வழங்காதீங்க. அல்லாஹ்வே வந்து அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த பூமியில வந்து என்ன செய்தார்களோ அது அல்லாஹ் அந்த நபிகள் இந்த விழாவிலே என்னை யாருக்கு சொல்ல வச்சிருக்கார். அன்பர்களே, நீங்க அந்த மதிக்கையில விளங்கையில பொறுப்பு இல்லை. நான் அந்த இன்பத்துல மூழ்கி லைட் இருக்கிறேன், அல்லாஹ் கூட வச்சிருக்கிறேன், சதா அவங்க மனசு லைச்சிருக்கு. உங்க நீங்க தேடி சொல்லுங்க. அன்பர்களே, நீங்க சரித்திரத்தை எப்படி பாருங்க. நான் 40வது வயசுல நபியவர்கள் அல்லாஹ் பற்றி பிரச்சாரம் என்னைக்கு தொழுகை வந்துச்சு அது நல்ல கவனிக்க முடியும். தொழுகை என்னைக்கு கிடைச்சிச்சு 52வது வயசு மேலாஜுக்கு போய் இந்த இன்ப தொழுகையை வாங்கி வந்தாங்க. அன்பர்களே, 40வது வயசுல கலிமா சொல்ல நபி ஆரம்பி சொல்லி கொடுத்து அந்த 12 வருஷ காலம் இடைப்பட்ட காலம் தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. கலிமா தான் பாருங்க, சரித்திரத்தினுடைய நினைவு கொண்டு அந்த 12 வருஷ காலம் மேலாஜுக்கு போய் தொழுகையை கொண்டு வர வரைக்கும் வணக்கம் இல்லை. அப்ப எது வணக்கமாக இருந்துச்சு? அல்லாஹ்வை தெரிந்து கொள்வது வணக்கமாக இருந்துச்சு. அப்போது தீனி மாறி சொல்லினார். அல்லாஹ்வை அறிவது நாம் மார்க்கத்தில் முந்தினோம். இன்றைக்கு நாம் அதை தவற சரி. 52வது வயசுல தொழுகை நடந்துச்சு. மதீனாவுக்கு சென்றார்கள், ஹிஜ்ரத் செய்து மறு வருஷத்துல நோன்பு கிடைச்சு. இந்த இன்பம் நோன்பு, புனிதமான நோன்பு, ரமலான் நோன்பு ஹிஜ்ரத் 2வது வருஷம் மதீனாவுக்கு நோன்பு விளங்கிட்டீங்களா? அதற்கு பிறகு ஜகாத், அதற்கு பிறகு ஹஜ், படிப்படியாக. ஆக அன்பர்களே, இந்த ஆதாரப்படி இந்த கூற்றுப்படி மதீனாவுக்கு பெருமானாரோடு சென்றார்களே, சென்று மறு வருஷம் உஹது யுத்தத்தில் ஷஹீதானார்களே 14 பேர். அந்த 14 பேர் தொழுதது 2 வருஷம். அவர்கள் அதிகமாக தொழுதது 2 வருஷம். அவர்கள் நோன்பு வைத்தது 14. ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்க ஷஹீதாயிட்டாங்க. அன்பர்களே, அவர்களுக்கு இன்னும் ஜகாத் கடமையாக, ஹஜ் கடமையாக. ஆனால் அவர்கள் போகக்கூடிய அவர்களுடைய அந்தஸ்தை கியாமத் நாள் வரைக்கும் எந்த வழி எந்த புத்துப்பட முடியாது. என்ன காரணம்? அன்பர்களே, நீங்க வணக்கம் சொன்னா எடுத்துள்ள மனுஷனை தோணு வணக்கம் வணக்கம் என்ன ஓட்டப்பாங்க தண்ணி அவன் ஏன் வணக்கம் கேட்கிறான்? அல்லாஹ்வுக்கு இலவசமா ஏன் தோணுன்னு கேட்கிறான். வெத்த வேலையை கொண்டு சம்பாதிச்சு நான் திக்கிறேன், நான் உழைச்சு திக்கிறேன், இலவசமா ஆரம்பிச்சு அல்லாஹ் தோணு சொல்றான். அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு வணங்க வேண்டியது நீதிதான், அது நியாயம் தான் என்ற நியாய உணர்வு வரும் வரை அல்லாஹ் தோணுகிறாங்க. நீ மனுஷனை முடிச்சு முஷரே நமாஸ் போடும் என்னன்னு படிப்பான்? எப்படி படிப்பான்? அவன் ஏன் தோணுறானோ அன்பர்களே, அல்லாஹ்வை அவன் கூட இருந்து உனக்கு என்ன சகாயம் செய்யறான் அன்பர்களே. அதனை விளங்கினா 12 வருஷ காலம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அல்லாஹ்வை அறிந்து அவருடைய சேவை அல்லாஹ் செய்த அந்த தியாகங்கள் அல்லாஹ் தனக்கு செய்த சகாயங்களை வழங்கி சஹாபாக்கள் உள்ளங்களிலே ஆசை அலைவதால் அன்பர்கள் தெய்வ பக்தி அது எல்லாரும் மனிதன் தன்னுடைய தெய்வத்தை சந்தோஷப்படுத்த தெய்வத்துக்கு ஏதாவது தான் பிரதிபலனாக தெய்வத்துக்கு செய்ய விரும்புவார். இது மனித சுபாவம். தெய்வம் தேவை என்று விளங்கக்கூடிய மக்கள் ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டு இருக்கு. நாஸ்திகர்கள் கடவுளை இல்லைங்க, நான் அவர்கள் சொல்ல வாங்க கடவுளே காட்டிட்டு கடவுளை காட்டுறீங்க, நீ இல்லைங்கிற, நீ இல்லைன்னு சொல்லும்போது ஒண்ணுல கடவுளை நான் பார்க்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க நல்லா கவனிச்சு பாரு, அவங்க கூட அப்பவே அல்லாரு அன்பர்களே, அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இந்த அசரார்களுக்கு விளங்க அது போக போக என்ன சஹாபாக்கள் பெருமானார் 12
வருஷ காலம் திருக்கலிமாவுடைய விளக்கத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய சகாக்களை சொன்னோடனே சகாபாக்கள் உள்ளவங்கள ஆசை அளவு வந்துச்சு. என்ன ஆசை? இப்படியா அல்லா, இப்படிப்பட்டவனா அல்லா, அந்த அல்லாவுக்கு நாம் கைமாறு செய்யணுமே, நாம் ஏதாவது அல்லாவுக்கு செய்யணுமே, பிறவியாக அவருடைய இந்த முகாமுக்கு நாம் ஏதாவது செய்யணுமே என்ற ஆசை அளவு வந்துச்சு. அப்போ மேராஜுக்கு நபி கூப்பிட்டு இன்பத்தோடு ஏன் கொடுத்தா நண்பர்கள். இப்போ ஒரு ஆள் வந்து சொல்றோம், சாதாரண பழக்கம், நான் ஒரு ஊர்ல வந்தாலும் வாழ்ந்து போனேன், தராவி தொழுன்னு சொன்னேன், உங்க ஊர் வந்து தங்கிட்டேன், சஹாபாக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கணும், அது மத்தியானம் 3 மணிக்கு வந்து இப்போ வந்து சொன்ன என்ன செய்யறது, 3 மணிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருந்தா ஏற்பாடு செஞ்சுப்பட்டு போனா போங்க அப்படி சாருக்கு தராவி பயான் செஞ்சு பயான் 30 நாளைக்கு ஷோ பண்ணி செஞ்சு மத்தியானம் ஏழு சார் 30 நாளைக்கு பதிவாடி சொல், நான் 3 நாளைக்கு 30 நாளைக்கு ஷோ பண்ணி. அப்ப மனுஷன் கொடுத்தா சகாயம் கிடைத்த பிறகு அர்ப்பணமாக இது உண்மையா அன்பர்களே. அல்லாஹ் யாருக்கு அரபு நாட்டு மக்கள் தெரியாம இருந்தார்கள், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய மாத்திரத்திலே அந்த அல்லாஹ்வுக்கு தாழ்மையாக செய்யும் என்ற ஆசை மக்களுக்கு அலைவு. அந்த நிலையில அல்லாஹ் கூப்பிட்டு இந்த தொழுகை வேண்டும். இப்போ வெறும் ஆலோசனை தொழுண்டா எப்படி நண்பர்கள் பரம்பரை வாக்கியத்தில் இஸ்லாத்துக்கு ஐயருக்கு பிறந்தா யாரு ஐயர், செட்டியாருக்கு பிறந்தா யாரு செட்டியார், கிறிஸ்டினுக்கு பிறந்தா கிறிஸ்டின், அருகனுக்கு பிறந்தா அருகன். என்ன சொல்லிட்டோம், நிறைய கஷ்டம். சாயலுக்கு பிறந்தா சாயல் எழுதி வச்சிருக்கிறான். அக்கார்டிங் டு தி சென்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா, இந்திய அரசாங்கம் அந்த சென்சஸ் கணக்குப்படி அந்த பட்டியல் கணக்குப்படி நான் சாயம் இல்லை சொல்றேன். நீ இல்லைன்னாலும் எழுதி வைக்கணும், நீ சாயம். ஆனா நீ எப்படி சாயம்? உனக்கு அல்லாஹ்வை தெரியுமா, ரசூலை தெரியும், நண்பர்கள் பாக்கி எல்லாம் தெரியும். சங்கடம் போற பேச்செல்லாம் பேசிட்டு உன்னை எதுக்காக படைச்சா அல்லாஹ், உன்னை ஏன் படைச்சா அல்லாஹ், தன்னை அறிந்து அல்லாஹ்வை நீ இங்கே அறிஞ்சிருக்கணும். நண்பர்களே அல்லாஹ்வை அறியாம குடியில போனா மாங்கராப்புக்கு கேட்கிறான். நண்பர்களே லா அப்படின்னு சொல்லி தண்டுங்க, அல்லாஹ்வை தெரிஞ்சுட்டு போ. அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹ் சொல்றான் சகல வஸ்துக்களையும் அல்லாஹ் பிரசன்னம், அவன் ஒளிஞ்சு மறைஞ்சு பிரத்யட்சமானான். நண்பர்களே ஆனால் அல்லாஹ் தஆலாவை தெரிந்து கொள்வது ஒரு சிறப்பு, அது ஆப்ஷன்ஸ், அது தனி கலை, அதை கற்க வேண்டும். அதை ஞான கலை, இர்ஃபான், மாரிஃபா என்றெல்லாம் சொல்வார்கள். அதையும் நாம் படிக்கணும். அதை படித்தால்தான் அல்லாஹ்வுடைய உயர்வு தெரியும். அந்த அல்லாஹ்வை இப்படிப்பட்ட அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்களே, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய விழாவை ஒவ்வொரு வினாடியும் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சேவை தெரியும். எல்லாரும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வந்து அந்த மசலா சொன்னாங்க, இந்த மசலா சொன்னாங்க, இதுதானே சொல்றாங்க. அவர்கள் செய்த பெரிய சேவை லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீனா இத் பாஸ ஃபீஹிம் ரசூலா. முஃமின்களுக்கு பெரிய இஹ்சான் அல்லாஹ் செஞ்சா ரசூல் கொடுத்தார். தன்னுடைய ரசூல் கொடுத்து அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுத்தார். இது பெரிய நண்பர்கள். நான் அதிகபட்சமாக ஏன்னா ரொம்ப நாள் பெரிய நடிகர்கள் பேசுகிறேன், கிடைச்சது சான்ஸ் சொல்றதுக்குள்ள தெரிஞ்சுக்காங்க. அது வந்து வேகமாக மாதிரி உங்க எல்லாருடைய துவாவை அந்த கருணைகளால் அல்லாஹ் பெருமானாருடைய சபையில் பேச வைக்கணும்னு அல்லாஹ் நாடினா அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் ஸ்டில் இந்த பெயின் ரிமைன்ஸ் லேசாக இருந்துட்டு அது லேசுன்னு எனக்கு தெரியும். ஆக இவ்வளவு நேரம் நீங்க அமைதி காப்பு என்னுடைய உபதேசங்களை கேட்ட நீங்க பெருமானார் பிறந்த தின விழாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தோடு போனது இருக்கிறது படம் பேச பெருமானாரை அன்றைக்கு தான் மதிப்போம், ஒவ்வொரு வினாடியும் விழா கொண்டாடுவோம். அந்த பெருமானார் அறிமுகப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுத்தார். மந்திரியை ஒருத்தர் அறிமுகப்படுத்தி கொடுத்தா வயசுல வர முடியல. எனக்கு அறவே மந்திரி தெரியாது, இவர் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார், அறிமுகப்படுத்தி வச்சார். ஆஹா, ரசூலுல்லாஹ் பூமியில வந்து என்ன செஞ்சார்கள்? அந்த பரிசுத்த அல்லாஹ்வை மனுபுரத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. யார் அல்லாஹ் சகாயம் எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அன்பர்கள் நீங்க எல்லாரும் இப்போ அல்லாஹ் வச்சு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், அவன் கூட இருக்கிறது தெரியும், வாஸ்தவமா தேடி பார்க்கறது தெரியுது. நீ பாருங்க, அசாபுக்கு தெரியுது, ஜுப்பாருக்கு தெரியுது, கண்ணாடிக்கு தெரியுது, தலை தொப்பிற்கு தெரியுது, உடம்புக்கு தெரியுது, அல்லாஹ் இருக்குது. ஏன்னா அது இந்த கண்ணுக்கு தெரியாது, அது அகற்று, அது எழுதப்படுத்தல். இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த புனிதமிக்க விழாவில் பெருமானார் பிறந்த தினத்துல எல்லாரும் இறுதியில துவாக்கள், யா அல்லாஹ் எந்த காரணத்துக்காக நீ நபியை அனுப்பிச்சு வச்சு அந்த பரிசுத்த நபியை அனுப்பி உன்னை அறியாத எங்களுக்கு அரபு நாட்டு மக்களுக்கு ஆரம்பமாக பிறகு அகில உலகத்துக்கு உன்னை நீ அறிமுகப்படுத்தி வச்சிடவே, அதற்காகத்தான் நீ நபி
நபி அனுப்பிச்சு. அந்த நபி அரும்பாடுபட்டு உன்னுடைய அட்ரஸ் கொடுத்தாங்க. யா அல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் உன்னை இழந்தவர்கள் உங்ககிட்ட எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் உங்ககிட்ட மாணவர்களுடைய சொத்து காசு அல்ல. நண்பர்கள், அதனால தவிக்கிறோம். மல்லஹுல் மௌலா ஃபலஹுல் முல்க். யாருக்கு அல்லாஹ் கிடைச்சானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். நீ அல்லாஹ் அடையாம எல்லாத்தையும் அடைய பார்க்கிற நண்பர்கள், அதை குறித்து என்ன செய்யும்? எல்லாம் அழியக்கூடிய வஸ்துக்கள், ஃபனாவக்கூடிய வஸ்துக்கள், அழியாத பரம்பொருள் அல்லாஹ் அவன் கூட. இதை காட்டி கொடுக்க வந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு நீண்ட பிரசங்கம் தேவை, பல நாட்கள் தேவை, மாதங்கள் தேவை, வருஷங்கள் தேவை. நண்பர்கள், இது 1/2 மணி 3/4 மணி நேரத்தில் சொல்லி முடிக்கிறதில்லை. தாங்கள் என்னை இடையில சில சபைகளில் வெளியாக இருப்பாங்க, சில சபையில் முதுகுல கை வைப்பாங்க, சொல்லுங்க அதுக்கு சகாயம் செய்வாங்க. சில பேர் மெயினாக முதுவாக சீட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் தாங்கள் செய்யாமல் இந்த எனக்கு இவ்வளவு அவகாசம் கொடுத்ததுக்கு நான் ஆரம்பமாக அல்லாஹ் நன்றி செலுத்திக் கொண்டு தாங்கள் என்னுடைய இந்த சின்னாடியான் வல்லின கவலை போகலான பேச்சு இதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாமல் கேட்டதற்காக தங்களும் நன்றி தெரியப்படுத்துகிறேன். இந்த செடி சவுக்கு செடி செடியாக அது மரமாக, இந்த சீரியல் சென்று சீரியலாக, ஆனா அல்லாஹ் கூட இருக்கிறான், சீரியல் சென்று அல்லாஹ். இந்த மைக்கு ஸ்டாண்டும் கூட அல்லாஹ் இருக்கிறான், இது அல்லாஹ். நண்பர்களே, இந்த உண்மையை உணர்ந்து வந்தார்கள் சொன்னார்கள். ஏன் சில மூடர்கள் எல்லாம் அல்லாஹ், வான் அல்லாஹ், பூமி அல்லாஹ், மாடு அல்லாஹ், கடல் அல்லாஹ், குதிரை அல்லாஹ், நீ அல்லாஹ், நான் அல்லாஹ், அவன் நரகத்தை போட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இந்த நரகம் அல்லாஹ் தான் நோய் கொடுக்க உள்ள போது. அந்த மாதிரி சில மூடர்களுக்கு நடந்து இருக்கிறார். எல்லாம் அல்லாஹ், 2 வார்த்தைகள் முடிச்சுட்டான். எல்லாம் அவன், எல்லாம் அவன் செய்யும் முடிச்சுட்டான். இது என்ன மாறிஃபாவுடைய சொல்றோம். நண்பர்களே, இது நரகத்துக்கு கொண்டு போற வழி சுன்னத் ஜமாஅத் சூஃபியாக முடிவு செய்யும். அல்லாஹ் ஞானம் ஒரு பாரம். குர்ஆன் ஷரீஃபில் ஏவல்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆயத்து 600 ஆயத்து முடிஞ்சு போச்சு. 600 ஆயத்தில் ஏவல்களுக்கு முடிஞ்சு போச்சு. பாக்கி 6066 ஆயத்தில் என்ன இருக்கு? அந்த அல்லாஹ்வை பற்றிட்டாங்க. முழு குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி விளக்கம் அறிமுகம். நமது தேட்டம் இல்லை. சில பேர் சொல்றாங்க அல்லாஹ் பத்தி என்ன பேசுறாங்க, அது ஒரு பாடம் சொல்றதுல பார்த்துருக்காங்க. அல்லாஹ் நண்பர்கள் இவ்வளவு பொறுமை. இந்த பசங்களுக்கு 22 வயசுல நிக்கா செஞ்சா, நிக்கா மஜ்லிஸ்ல நாம ஒரு முசாஃபா செஞ்சா கையெழுத்துட்டே ஓடுறோம். நான் சொல்றேன், என்ன சண்டால பேர் உனக்கான எவ்வளவு தூரத்துல முசாஃபா செஞ்சுட்டு இழுத்துக்கிட்டு ஓடுறேன். உங்களை கட்டிட்டு அவங்க என்ன செய்யுது, ஈஜாவை கபூல் முடிச்சு யாரு எனக்கு மனைவியாக இருக்கிறா அவங்க முகத்தை பார்த்துருங்க. ஆஹா, இப்ப சிட்டின் காலத்தில் பாத்தீங்களா, நிக்கா ஓடுறோம், 50 பேர் இருக்கிறாங்க முசாஃபா செய்ய ஓடுறோம். அல்லாஹ் சொன்னா அது இப்ப என்ன மெதுவா சொர்க்கத்தில் போய் பார்த்துக்கலாம். என்ன அர்த்தம்? உனக்கு அல்லாஹ்வுடைய தேட்டம் இல்லை. நண்பர்களை பயப்படுங்க, இறை தேட்டத்தை உண்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தஸ்வீர் அடிக்கடி தன்னை பத்தி சொல்லி அந்த ஆசை உண்டாக்கிட்டான். உண்டாக்கி என்ன சொன்னா, அல்லாஹ் அர்-ரஹ்மான் ஃபஸல் பிஹி கபீரா. அல்லாஹ்வை பற்றி ஞானவான்கள் இடத்துல கேளு, நீ கிதாபை பார்த்து கேட்டுப்பா. முஹியத்தீன் ஆண்டவர் சொன்னாங்க, அல் இல்மு யூஹது மின் அஃப்வாஹி ரிஜாலில்லாஹி. அல் ஃபதுஹ் ரப்பானி முஹியத்தீன் ஆண்டவர் சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றி ஞானங்களை அல்லாஹ்வை அறிந்து ஆரிஃபீன்கள் வாயால தான் அறிவது. லா பி ஸஹாயிஃபி வ தஃபாத்திர். இந்த பெரும் பெரும் கிரந்தங்களை நீ அல்லாஹ்வை அடைய முடியும். நண்பர்கள், அதனால சில பேர் அல்லாஹ்வை பற்றி இவத்து என்ன படிச்சிருக்கு வேணாம் வராது. ஒன்று அல்லாஹ்வை தேட்டம் இல்லை. தேட்டம் இருந்தால் கட்டாயம் வருது. நண்பர்களே, இப்போ இந்த பாலிடெக்னிக்கில் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் பசங்க வரல? ஏன் வரல? அவனுக்கு பிடிக்கலே வரல, அவனுக்கு தேவையில்லை வரல. மற்றவங்களும் வந்திருக்கிறாங்க, தேவை உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஏன் பசங்க யாரும் வரல? பல பேர் வந்து படிக்கிறாங்க, தேவை உள்ளவர்கள் வந்திருக்கிறாங்க. நண்பர்களே, அல்லாஹை பற்றி தேவை இருந்தால் நிச்சயமாக நான் அதை ஆசைப்படுங்க. புளியில வச்சாலும் இப்போ நானே இங்கே வந்தவொன்னு அறிமுகப்படுத்துங்க. இப்போ பேசுகிறாரு பேச்சாளர் யாரு, இந்த பெரியவங்க யாரு, தலைவர் அவர்கள் யாரு, கரஸ்பாண்டன்ட் யாரு, அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்காம போயிட்டா போனதுக்கு என்ன சொல்லுவீங்க? மனுஷனா இந்த ஆளு, இவனுக்கு போய் ஆண்டவன் கண்ணு கொடுத்தானே, நானும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு ஜாடர் அட ஒரு கடை கட்டாதையாச்சும் இதை பார்க்கறது இல்லையான்னு கேட்டியா கேட்கல. அன்பர்களே, நீ உன்னை குழியில வச்சே அல்லா கேட்பான். மந்தா வாழ்நாள் அவன் கூட இருந்தனே, உன்னை சுமந்துட்டு அடைஞ்சனே, உன்னை பாத்ரூம்ல போகும்போது நான் பின்னியிலே, நீ பெஞ்சாதிட்டு படும்போது நான் பின்னியிலே. அன்பர்களே, நீ வேற யாரையும் வச்சுக்க முடியாது. இங்க அல்லாஹ் மா யகூமு நஜ்வா ஸலாஸத்தின் இல்லாஹு வலாஹும். நீ 3 பேர் ரகசியம் பேசினா 4வது அல்லாஹ் இருக்கிறான். இந்த அல்லாஹ் தஆலா வலா வலா ஹம்ஸத்தின் இல்லா வ சாதிஸும். நீ 5 பேர் பேசினே 6வது. வலா அக்ஸர வலா அத்னா. நீ 7 9வது 10வது அல்லாஹ், நீ ஒருத்தர் இருந்தே 2வது. அன்பர்களே, யாரும் தனிச்சு
ஆனால் பெரியவர்கள் கை சேர்த்து சொன்னார். ஹாய் என்ன சொன்னாங்க? மௌஜூதுக்கு மாதூம் சமஸ்தாக சமானா, உள்ளாமல் இப்படி இருக்கக்கூடிய ஆண்டவனை அவனை இல்லாம ஆக்கி இந்த சண்டாளர்கள் இவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இருக்கிறேங்கிற மமதையில் உலாத்துறாங்க. யாரு? மௌஜூதுக்கு மாதூம் சமஸ்தாக சமானா சொல்லிவிட்டாங்க. क्या अंधों की खुदा, अंधों की आंखों से खुदा हाय जुदा. நான் என்ன சொல்றேன்? இந்த அகக்கண் குருடர்களை பார்வையிட்டு அல்லாஹ் அப்பால் ஆயிட்டான். நண்பர்களே, அகக்கண்ணால தேடு. குதுப் நாயகம் துவா கேட்டார். என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ், உன்னை எங்களுக்கு காட்டு, துனியாவையும் காட்டு, ஆகிரத். நண்பர்களே, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக குர்பா மின்கா வன் நஸரு இலைகா ஃபி துன்யா வல் ஆகிரா. இது குதுப் நாயகம் கேட்ட துவா. எப்படி கேட்பாங்க? மொஹிதீன் ஆண்டவி அவங்க பாதம் படாத ஆளுக்கு விலாயத்து கிடையாது. அந்த மகான் என்ன கேட்கிறாங்க? ஃபித் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், உன்னை எங்களுக்கு காட்டு ஆண்டவனே, துனியாவையும் காட்டு, ஆகிரத். நீ குழப்பிக்கவே துனியாவில் எப்படி அல்லாஹ்வை பார்க்கிறது? உடனே எஜமானர் விரிவுரை செஞ்சுட்டாங்க. ஃபித் துன்யா பி குலூபினா, இந்த உலகத்தில் நீங்க கல்புக்கு காட்டு, வஃபில் ஆகிரா பி ஆயுனினா, மறுமை நாளிலே கண்களுக்கு காட்டு. நண்பர்கள், அப்ப துனியாவில் ஒரு தீதா அகக்கண்ணுக்கு, அது இல்மு கண், ஞான கண். இறை ஞானத்தை தேடுங்க, அல்லாத அகக்கண்ணு தரிசிங்க, சந்தோஷமா வாழுங்க, மன்னரையில் போய் அல்லாஹ் அப்படின்னு சொல்லு. இத்துடனே இது நான் அதிக பிரசங்கி, உங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்லிக்கிட்டேன்? அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டே உங்களுக்கு தெரியுது. நண்பர்கள், நல்லது தான் எடுத்து, நல்லது இருந்தா எடுத்துக்கிட்டு நான் இத்துடனே என்ன சொல்லுங்க, துவா செஞ்சு துவா செஞ்சா சில பேர் எழுதிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சிட்டு மகாஜனங்கள் உள்ளாமல் இப்படி பேச பட்டியலை இழந்துட்டு மகான்கள் இருக்கிறாங்க. நான் ஜியாரத்துக்கு வந்திருக்கிறேன். எங்களுடன் அந்த தாய்மார்கள் 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தவறி சளைச்சுட்டு இருப்பாங்க. அதனால நான் என்னுடைய சுற்றியை முடித்துக்கொண்டு அங்கு சென்று மகான் அவர்களை தரிசித்துக் கொண்டு, ஏன் அந்த மகானை தரிசிக்க போறேன்? அது ஒரு குழப்பிப்போம். அல்லாஹ்விடையா கேட்கணும். நான் என்ன சொல்ல முடிக்க போற விஷயம், அல்லாஹ்விடையே கேட்கணும். அவளியாவுடைய இந்த ஆள் நாள் இப்ப இது ஒரு பிரச்சனை. நண்பர்களே, கொஞ்சம் விளங்கி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப 80 வருஷம் பிள்ளை. ஜக்கரியா நபிக்கு 80 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க மக்காவில கேட்டாங்க, மதீனா ஹரம் ஷரீஃப்ல கேட்டாங்க, ஜம்சம் கிணத்துல கேட்டாங்க, மினாவில கேட்டாங்க, அரஃபாவில கேட்டாங்க, எல்லா உலகம் எல்லாம் துவா. நண்பர்களே, துவா கேட்டாங்க. கடைசியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கி வந்த அந்த வழிபாட்டு ஆடை இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு ஜக்கரியா நபி. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல்-மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. எப்போ போனாலும் அங்கே ரிஸ்க் இருக்கு. இவங்க கொண்டு போறதுக்கு முன்னே இங்க வகை வகையான உணவு சோல பத்தி ஆச்சரியப்பட்டு நபி கேட்டாங்க. கால யா மரியம் அண்ணா லக்கி ஹாலா, மரியமே உங்களுக்கு என்ன சோறு சொன்ன ஆண்டவர், நான் கொண்டு வரதுக்கு சோறு எல்லா வகையான உணவு இருக்கு, இது ஏதுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, காலத்து ஹுவமின் இந்தில்லா, உங்களை கொடுக்க சொன்னாலே அந்த அல்லாஹ் உங்களுக்கு முக்கியம் அனுப்பிச்சிடும். நண்பர்கள், நீண்ட சட்டம் ஒரு ஆயிரம் அல்லாஹ் சொல்றான். எப்போ ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத அந்த இடம், இது மக்பூலான இடம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விட ஒரு அந்தஸ்து இருக்கு. இவர்கள் விலாயத்துள்ள பெண்மணி. பெண்களை யாரும் நபியா கைங்க, பெண்களுக்கு நுபுவத்தில்லை, பெண்களுக்கு விலாயத்து கொடுத்தார். இறையிலே செல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலிமார்களுடைய பட்டியல் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயார். அப்ப ஜக்கரியா நபி அங்கே போய் அந்த கராமத்தை அற்புதங்களை பார்த்த உடனே இது அல்லாஹ்வுக்கு பிரியமான பெண்மணி, விலாயத்துள்ள பெண்மணி, இந்த இடத்துல துவா கேட்டா என் துவா அல்லாஹ் கபூல் செய்யக்கூடும் என்று சொல்லி ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அங்கே இது விலாயத்துள்ள இடம் தெரிந்த மாத்திரத்திலே அப்பவே அல்லாஹ் துவா கேட்டார். குர்ஆன் சொல்லி நான் சொல்லுங்க, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அங்கே கை தட்டிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விட இவ்வளவு அந்தஸ்து இருக்கு. அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து கேட்டா அல்லாஹ் கபூல் செய்யும். நண்பர்களே, அவுலியாக்கள் அடங்கி இருக்கிற இடத்துல போய் அவங்க பக்கத்துல இருந்து அல்லாஹ்விட துவா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? குர்ஆன் முன்னால வச்சா ஃபஜ்ரான பத்தாது மாஷனான பத்தாது. எங்க இருந்து கேட்க சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். குர்ஆன் ஓதிப்பா நண்பர்களே, எங்க ஓதுவோம்? நாம அப்படியே வச்சிருக்கிற குர்ஆன் மௌத்தா போனா நன்மை அனுப்புறதுக்காக வச்சிருக்கோம். நாம ஓதி அது நம்மளுடைய கைடன்ஸ், நம்ம வழிகாட்ட வந்திருக்கிறது. ஆனா செத்து போனவங்களுக்கு நம்ம அனுப்புறதுக்காக யார் ஓடும்? இன்றைக்கு எத்தனை பேர் 25-30 வயசுல குர்ஆன் தெரியாம கஷ்டப்படும், குர்ஆன் தெரியாம கஷ்டப்படும்.
ஷாவுல் அப்படி கம்பெனியில் தமிழ் யாசின், தமிழ் யாசின், தமிழ் அல்ஹம்து சூரா, தமிழ் மௌலுது. அன்பர்கள் தமிழ்ல ஓதுனா உச்சரிப்பு சரியா வருமா? நான் படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்க பக்கத்துல ஒரு ஆள் தமிழ்ல மௌலுது வாங்கி வச்சுட்டு ரபியுல் ஒரு பண்ணல அவரு மின்னால அரபியில் ஒரு ஆரம்பிச்சா தமிழ்ல ஓதுவாங்க. இவர்கள் என்ன ஓதுறான்? அந்த ஃபாமத்த ஃபீனா பஹர ஐன் ஜாஹிர்னு வைத்திருக்கு. அது அவர் தமிழ்ல எடுத்துக்கிறாங்க. பாமாட்ட ஃபீனா பஹரைன் சாகிரின் எந்திர ஜாலிச்சா ஆளுக்கு போட்டு போது ஓடுறாங்க. தமிழ் யாசின் மூணு ஓதா விளங்குங்க. அவங்களுக்கு ஃபாமத்த ஃபீனாவை